வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எவ்வளோப்பா இருக்கு? எவ்வளோ வந்திருக்கு? 7,000 சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் இன்னும் வந்துச்சுன்னா 5 லட்சத்தை நம்ம அடிச்சு. நன்றி சொல்லு இது வரைக்கும் பண்ணதுக்கலாம். இது வரைக்கும் நீங்க அளித்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். நேற்று ரொம்ப அவசரமாக நேற்று சீக்கிரமாக கிளம்பி போனீங்க. மாடு மேய்க்க தானே போனேன் சார். நான் ஒரு அகரம் ப்ரோக்ராம் போய்க்கிறேன். ரைட்டு. அகரம் எப்படி நடந்துச்சு அந்த நிகழ்ச்சி? நல்லா இருந்துச்சு சார். என்ன நிகழ்ச்சி அது? 15 வருஷம் ஆயிடுச்சு சார். அகரம் அந்த ஃபவுண்டேஷன் தொடங்கப்பட்டு 15 வருஷம் ஆயிடுச்சு. அதில் படித்து நிறைய பேர் வந்து பெரிய பெரிய இடத்துல இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. அவங்களோட ஒரு வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து அவங்க ஒரு 3 வீடு 4 வீடு கட்டிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் நாங்கள் நிறைய பேர்த்த படிக்க வச்சுட்ருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இதை சொன்னாங்க சார். உண்மையிலே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. உன் கூட படித்த உன் செட்டு பசங்களெல்லாம் பார்த்தியா? பார்த்தேன் சார். என்ன சொன்னாங்க? நம்மளே ஒரு மாதிரி இப்படி வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம் சார். வெரி குட். ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே இந்த அகரம் ஃபவுண்டேஷன் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணி, இந்த 15 ஆண்டு நிகழ்ச்சியை பார்க்கும்போது தான் அவங்க எவ்வளோ பெரிய பணியை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது தெரிய வருது. நார்மலாக இந்த மாதிரி பிரபலமான நடிகர்கள் பெரிய ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பிறந்த நாள் அன்றைக்கி கூப்பிட்டு ஒரு 4 பேருக்கு சோத்தை போட்டு விட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு முடிச்சிருவாங்க. அது போல் இல்லாமல் ஒரு சமூக பொறுப்போடு சூர்யா, கார்த்தி, திருமதி ஜோதிகா, சிவகுமார் அத்தனை பேருக்குமே இந்த பெருமை சேரும். ஏன்னா இது ஒரு வேலை. எல்லாருக்குமே மனசுக்குள்ளே உதவி செய்யணுன்ற எண்ணம் அத்தனை பேருக்கும் இருக்கும். எல்லாரும் கெட்டவங்களாம் கிடையாது. உதவி செய்யணுன்னு இருக்கும். ஆனால் நம்ம உதவி செய்கிறோன்னு சொல்லிட்டு போய் யாருக்காவது கொடுத்தோன்னா அவன் நம்மளை ஏமாற்றி விட்டு சென்று விடக்கூடாது அப்படின்ற எண்ணம் பல பேருக்கு இருக்கும். அச்சம் இருக்கும் அவங்களுக்கு. அது நியாயமான அச்சம். இன்றைக்கி இருக்கிறதுல சும்மா வீட்டில் உட்காந்துருக்கவங்ககிட்டலாம் ஃபோன் பண்ணி டிஜிட்டல் அரெஸ்ட்டுன்னு சொல்லி பேங்க்கில் இருக்க அமௌண்ட் எல்லாம் உருவுறாங்க. அப்படி இருக்கும்போது ஏழை கிழன்னு சொல்லிட்டு அவனாவது ஃப்ராடுகார பயலுக்கு உதவி செஞ்சிட போகிறோன்ற அச்சம் இருக்கும். அவர்களை எல்லாம் இணைக்கும் ஒரு பாலமாக இந்த அகரம் ஃபவுண்டேஷன் இருக்குது. நீங்கள் எங்ககிட்ட நிதியை மட்டும் கொடுங்க, சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் அவர்களுக்கு கல்வி உதவியும் வீடு கட்டி உதவியும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்கிறோன்னு 15 வருஷம் ஆகிடுச்சு. ஒரு பெரிய விஷயம். நீயே ஒரு வாழும் உதாரணம். நீ இப்போது உனக்கு கல்லூரி படிக்கிறதுக்கு சரியான நேரத்தில் உனக்கு உதவி கிடைக்காவிட்டால் நீ வேலைக்கு போயிருப்ப. வேலைக்கு கரெக்டாக ஃபீஸ் கட்ட முடிஞ்சிருக்காது. அம்மாவோட மில்லில் வேலை பார்த்து அம்மா கொடுக்குற சம்பளம் உன்னையும் உன் தம்பியும் படிக்க வைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்காது. சரி குடும்பத்தை பார்ப்போம் அப்படின்ட்டு நீ வேலைக்கு போயிருப்ப. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் உன்னை பின்னாடி இருந்து உந்தி தள்ளி இன்றைக்கி ஒரு பொசிஷனுக்கு நீ வந்துட்ட. ஒரு பட்டப்படிப்பை முடிச்சிட்ட. நம்ம நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன், இல்லைனா வேறு ஒரு நிறுவனத்தில் வேலை பார்ப்பேன். ஸோ இந்த வகையில் அகரம் ஃபவுண்டேஷன் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பணி என்பது மிகவும் பாராட்டுதலுக்கு உரியது. அது இந்த நிகழ்ச்சியில் நான் பதிவு செய்யணுன்ட்டு நான் விரும்புகிறேன். எனக்கு வந்து இது சம்மந்தமாக ஒரு கேள்வி இருக்குது. நமக்கு வந்து இதை இப்போ வந்து மாணவர்களை வந்து தேர்ந்தெடுத்து ரொம்ப வறுமை கோட்டில் இருக்காங்கன்னா அவங்களை படிக்க வைக்கிறது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அதை வந்து நடிகர்கள் செய்கிறாங்க. அப்போ அரசாங்கம் வந்து சரியாக செயல்படுறது இல்லை. முக்கியமாக இந்த ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்குது சார். இருக்குது. இதில் என்ன சிக்கல்னா தம்பி, எல்லாரையும் போய் அரசாங்கத்தால் தேடி பிடிச்சு செய்ய முடியாது. இந்த சமூகத்தை முன்னேற்றுவது அரசாங்கத்தின் பணி மட்டுமல்லவே. நீ கேட்குற கேள்வி தார்மீகமானது, நியாயமானது. கவர்மெண்ட் வேலை சார். ஏன் சார் ஒரு நடிகன் செய்யணும், ஏன் சார் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் செய்யணும் அப்படின்றது அரசாங்கத்தால் செய்ய முடியாத இடங்களில், வெளிச்சம் படாத இருட்டுகளில், பொந்துகளில் இருக்கக்கூடியவர்களை போய் தேடி எடுக்கிற வேலையை அரசாங்கம் மெனக்கிட்டு செய்யாது சார். எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன். இருந்தாலும் ஒரு வரி விதிப்பில் மட்டும் உங்கள் மூலை முடுக்கில் இருக்க ஒரு கிராமத்துக்கு கூட போய் வரியை வசூல் பண்ண முடியும் இந்த அரசாங்கத்தால். எதற்காக ஒரு மக்களுக்கு இப்படி கஷ்டப்படுற மாணவர்களுக்கு உதவி பண்ண முடியல? அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் நாம உட்காந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எங்கெங்கே கேப்ஸ் இருக்கோ அந்த கேப்ஸை சமூகத்தில் பொறுப்பு உள்ள சூர்யா, கார்த்தி போன்றவர் போய் ஃபில்லப் பண்ணுறது சொசைட்டி மேலும் செம்மையாவதற்கு இது உதவுகிறது. அந்த வகையில் அவர்களுக்கு நாம் பாராட்டுதலை, வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சார், எப்பவுமே எனக்கு இந்த சூர்யா அவர்கள் பற்றி யோசிக்கும் போது என்ன தோணுன்னா அவங்க சமூகத்தில் ஒரு அமைதியான புரட்சியை பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோணும். திரு கார்த்திக் நேற்று பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு 1,00,000 அப்ளிகேஷன்ஸ் வந்தது, 15,000 பேரை தான் எங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சுது. நாங்கள் எல்லார் வீட்டுக்கும் டைரெக்டாக போய் பார்க்குறோம், அவங்க நிலைமையை பார்த்து அது மூலமாக தான் உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொதுவாக சொல்லுவாங்கல்ல, மீன் கொடுக்காதீங்க, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி சமூக புரட்சி அவங்க ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு குழப்பம் என்ன இருந்தது என்றால், இது சிவகுமார் குடும்பத்தினர் செய்யக்கூடிய ஒரு செயல். இது அவரது பிள்ளைகள் திரு கார்த்திக் மற்றும் திரு சூர்யா ஆகியோர் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. இது எதுக்கு திமுக சாயத்தை பூசிக்கிறாங்கன்றது எனக்கு நேற்று அந்த விழாவை பார்த்தபோது உள்ளபடி எனக்கு அந்த எண்ணம் தோன்றியது. அந்த மேடை சூர்யாவுக்கான மேடை, கார்த்திக்கான மேடை. அந்த 15 வருடங்களாக
அவர்கள் உதவியால் படித்த அந்த மாணவர்கள் படித்ததுக்கான பெருமை சூர்யா மற்றும் கார்த்தியை சேரும். இது எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் கமலஹாசனை கூட்டின்னு வரீங்க, திக வழக்கறிஞர் அருள்மொழி எதுக்கு கூட்டிட்டு வரீங்க என்று எனக்கு உள்ளபடியே எனக்கு வியப்பாகவும். கமல்ஹாசன் கூட அவரை கூட புரிஞ்சுக்க முடியுது சார், ஏன்னா அவர் ஒரு நடிகர். ஆனா திமுக நடிகர் சும்மா நடிகர் எல்லாம் சொல்லாதீங்க, நீங்க ஒரு திமுககாரர் கரெக்டா? எம்பி ஆயிட்டாரு, திமுக எம்பி. அப்புறம் அது திமுக சாயம்தான். அருள்மொழியை கூப்பிடுறீங்க, அருள்மொழி மேடையில் வந்து நீங்கள்லாம் படித்ததுக்கு காரணம் பெரியார் அப்படின்றாங்க. நான் பெரியாரோட சமூகத்தில் பெரியாருடைய பங்களிப்பை நான் மறுக்கவில்லை. பெரியார் அவரோட சொத்தெல்லாம் சமூகத்துக்கு பயன்படுத்தணும்னு எழுதிட்டு இருக்காரு. அகரம் ஃபவுண்டேஷன் செய்கிற மாதிரி நீங்கள் அந்த இதை வச்சு ஏன் படிக்க வைக்கல? எல்லா சொத்தும் வீரமணி அவர்கிட்ட போய் சேர்ந்து பெரியார் மணியம்மை காலேஜ்னு கட்டி அதில் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கீங்க. பெரியாரோட புத்தகங்களை கூட நீங்கள் நாட்டுடைமை ஆக்குறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் மறுத்துக்கிட்டு இருக்கீங்க. காசு கொடுத்து தான் போய் வாங்கணும். நீங்கள் நாட்டுடைமை ஆக்கிட்டீங்கன்னா 5 ரூபாய்க்கு போடுவான் புக்கு. அதை கூட நீங்கள் செய்ய மறுத்துக்கிட்டு பெரியாரின் பெயரால் தமிழகம் முழுக்க கல்வி நிலையங்களை திறந்து அதன் மூலமாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போது இன்னொருத்தரோட மேடையில் வந்து நீ படித்ததுக்கு பெரியார் தான் காரணம்ட்டு பேசுறது ஆபாசமாக இருந்தது எனக்கு. அது மட்டும் இல்லை, அவங்க வைக்கிற குற்றச்சாட்டே அதுதான். ஏன் பெரியாரை நீங்கள்லாம் படிக்கலைன்னா, பெண்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா கரண்டியை பிடுங்கிட்டு புத்தகங்களை கொடுன்னு சொன்னாங்க. நீங்கள் செய்யுங்க மேடம், நீங்கள் தானே மேடம் ஆட்சியில் இவ்வளோ நாள் இருந்திருக்கீங்க, திமுக இருந்துகிட்டே இருக்குது, அதை நீங்கள் செய்ய வேண்டியது தானே. இதுதான் இப்போ இது அவங்க சார்ந்த கட்சி தானே இங்கே இருக்குது, அதை செய்ய வேண்டியது தானே. இன்னொருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கான், அந்த மேடையில் போய் உட்காந்து பெரியார் தான் காரணம்ட்டு பெரியார் பெருமையை பேசிகிட்டு இருக்கீங்க. கமலை நீங்கள் கூப்பிட்டதில் தப்பு இல்லைன்னு சொன்னீங்களா, அவரும் அந்த மேடையில் போய் என்ன சொன்னார்? சனாதனம் தான் இதற்கு காரணம்னு உருட்டினார். பார்த்தீங்களா? இல்லை சம்மந்தம் இல்லாத வேலை. ஸோ அடுத்த ஆண்டு விழாவை நடத்தினால் சூர்யாவும் கார்த்தியும் அவர்கள் செய்த உதவிக்கு அவர்களே பெருமைப்பட்டு கொள்ளட்டும். இந்த சம்மந்தம் இல்லாத இவர்களை எல்லாம் அழைத்து தேவையற்ற கட்சி சாயத்தை இவர்கள் பூசிக்கொள்ள வேண்டாம் என்று தான் நினைக்கிறாங்க. நல்ல பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இவங்க 2 பேர்? சு வெங்கடேஷன் அவரை கூட அது ஒரு திமுக சொம்பு எம்பி, மதுரை எம்பி இருக்காருல்ல, அவரெல்லாம் ஒரு கடைந்தெடுத்த திமுக காரர். அவர் எழுத்தாளர் என்றெல்லாம் பார்க்க முடியாது, கண்மூடித்தனமான திமுக ஆதரவாளர் சு வெங்கடேசன் எல்லாம். அவரை நீங்கள் கூப்பிட்டு இப்படி பண்ணுறீங்கன்னா இது உங்கள் நிகழ்ச்சி, அகரம் ஃபவுண்டேஷனோட நிகழ்ச்சி. அகரம் ஃபவுண்டேஷன் நடத்திக்கிங்கன்றேன். பெரியாரை படிக்கல பெண்கள் அப்படின்றாங்க. பெரியார்லாம் எனக்கு எப்போ அறிமுகம் ஆறாருன்னா, லிட்டரலாக நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அறிமுகம் ஆறாரு. ஏன்னா கல்விக்கூடங்களில் நம்மளுக்கு பெரியார் பற்றி பாடங்கள் இல்லை. அது கூட எப்படி அறிமுகம்னா, இப்போ தொண்டு செய்த பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விடும் அப்படின்ற பெரியார் பாட்டை தவிர நம்மளுக்கு பாட புத்தகங்கள் எதுவுமே இல்லை. இது யார் பண்ணியிருக்கணும்? ஆட்சியாளர்கள் தானே பண்ணியிருக்கணும். தொடர்ந்து மாறி மாறி ஆட்சிக்கு இருந்தவங்க. இது யார் மேலேயோ குற்றச்சாட்டு மாதிரி அவங்க வச்சுட்டு போகிறாங்க. ஸோ பேசிக்காக அவங்களே சொல்கிறாங்க, வன்மம் வரும், உதவி பண்ணும்போது வன்மம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஒத்துக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் சூர்யா அவர்களாக இருக்கட்டும், ஜோதிகா அவர்களாக இருக்கட்டும், விமர்சனத்துக்கு உள்ளாகும் போதெல்லாம் நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன், இவங்களோட பண்ண உதவிகளெல்லாம் நினச்சி. ஸோ நியூட்ரலாக இருந்தாங்கன்னா இதெல்லாம் அவங்க தவிர்த்துற வாய்ப்பு இருக்குது. ஆமாம், நீங்கள் இப்போ பார்க்கும்போது எனக்கு சூர்யா கார்த்தி யாருன்னே தெரியாது. இந்த நிகழ்ச்சியை முதல் முறையாக பார்க்கும்போது எனக்கு பார்த்து ஏதோ டிஎம்கே நிகழ்ச்சி மாதிரி இருக்கு. திமுக எம்பி ஒருத்தர் இருக்கார், வழக்கறிஞர் அருள்மொழி இருக்கிறாங்க, சு வெங்கடேசன் இருக்கிறாரு. அப்படின்னா இது டிஎம்கே ஸ்பான்சர் நிகழ்ச்சி தான். அவங்களுக்கு எதுக்கு இதுன்றேன் உன்னதமான எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியை அவர்கள் செய்கிறார்கள். சம்மந்தம் இல்லாமல் திமுக சாயத்தை எதுக்கு, அதுவும் திமுகனா அசிங்கன்ற லெவலுக்கு நீங்கள் ஆகிப்போச்சு நாட்டில், எதுக்கு திமுக சாயத்தை எடுத்து பூசிக்கிறீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். சார், இந்த டிஜிபி நியமனம் தொடர்பாக வந்துட்டு மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து விசாரணைக்கு வந்துச்சு. இன்றைக்கி தான் அந்த வழக்கு விசாரணைக்கு வரதான் நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். என்ன சார் நடந்துச்சு அந்த வழக்கில்? அந்த வழக்கு வரப்போகிறது என்று சொல்லும்போதே நான் இது நீதிபதி SM சுப்பிரமணியம் அவர்கள் அமர்வின் முன்பு வருகிறது, அவர் பார்த்து கொள்வார் என்று நான் நம்பிக்கையோடு தெரிவித்திருந்தேன். அவர் இன்று காலை பிறப்பித்த உத்தரவில் நான் வைத்த நம்பிக்கை பொய்யாகவில்லை. இன்று காலை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பாக ஆஜரான வழக்கறிஞரை பார்த்து 1990கள் முதல் பிரகாஷ் சிங் வழக்கில் உச்சநீதிமன்றம் தொடர்ந்து பல்வேறு தீர்ப்புகளை பிறப்பித்து கொண்டு வருகிறது. சப்ஜெக்டில் எவ்வளோ அப்டேட்டாக இருக்கார் பாருங்கள். எனக்கு இதுதான் ஜஸ்டிஸ் SM சுப்பிரமணியத்திட்ட பிடிச்ச விஷயம். 2019ஆம் ஆண்டு மனப்பாடமாக சொல்கிறாரு. 2019ஆம் ஆண்டு ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா அவர்கள் தலைமையிலான அமர்வு மேலும் சில உத்தரவுகளை அதில் பிறப்பித்தது. 2022ஆம் ஆண்டு ஜஸ்டிஸ் நாகேஸ்வர் ராவ் தலைமையிலான அமர்வு மேலும் சில உத்தரவுகளை பிறப்பித்தது. அதற்கு பிறகு டிஜிபி நியமனங்கள் தொடர்பான இதை பல மாநிலங்கள் பின்பற்றவில்லை. பஞ்சாப் இது போன்ற சில மாநிலங்கள் பின்பற்றவில்லை, தமிழ்நாடும் அதில் அடக்கம். அதன் பிறகு டிஜிபி நியமனம் தொடர்பாக எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று வரைவு உத்தரவுகளை மத்திய அரசு பிறப்பித்தது. அந்த வரைவு விதிகளை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இது போக கடந்த வாரம் நாம் டிஸ்கஸ் பண்ணோம், சிங்கிள் விண்டோ சிஸ்டம், ஒரு அண்டர் செக்ரட்டரி போய் அங்கே பண்ணணும்னு சொன்னோம்ல, அதையும் சொல்கிறாரு. கடந்த வாரம் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் முறையில் நியமனங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.
எந்த நேரத்தில் நார்மலாக வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸில் போடக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கு சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட்டோட அதிகாரிகளை நியமிக்கிறது அது கவர்மெண்ட் பிரச்சனை. பொதுநல வழக்கில் உள்ள தலையிட முடியாதுன்ட்டு சில தீர்ப்புகள் இருக்குது. அதையும் கவர் பண்ணுறாரு. விதிகள் எப்போது மீறப்படுகிறதோ அப்போது நீதிமன்றங்கள் தலையிடலாம். இந்த தீர்ப்புகள்லாம் இருக்குது. இதன்படி தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்ற விவரங்களோடு அரசு தலைமை வழக்கறிஞர் வரும் 11ஆம் தேதி மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் முன்பு ஆஜராக வேண்டும் என்று சொல்லிட்டு மனுதாரரை பார்த்து கேட்குறாரு, ஏன் சார் இவ்வளோ நடந்திருக்கு, நீங்கள் என்ன 4 பேரால் அடித்து ஒரு பெட்டிஷனை போடுறீங்க? அவர் இல்லை சார் 3 மாதத்துக்குள்ளே அனுப்புனான்னு. அது ஒரு போர்ஷன் சார். நான் இப்போ சொன்னேனே, போன வாரம் கூட சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ட்டு ஒன்று வந்திருக்குது தெரியுமா? அது எல்லாத்தையும் ஒழுங்காக லா அதுக்கப்புறம் எப்படி எவால்வ் ஆகுதுன்றதை பார்க்கணும் சார். நீங்கள் 4 பேரால் அடித்து ஒரு பெட்டிஷனை போடக்கூடாது, அடிஷனல் அப்டேட் ஃபைல் பண்ணுங்கள் போங்க அப்படின்ட்டாரு. அவர் பார்த்து கொள்வார். இப்போது நான் கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இது நீதிபதியும் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக சொல்கிறேன். திரு ராஜீவ்குமார் இந்த போட்டியிலிருந்து விலக மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். சரியா? ராஜீவ்குமார் விலக மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். திரு சங்கர்ஜிவால் அவர்களும் நானும் 1 மாதம் முன்னதாக ராஜினாமா செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா அபய்குமார் சிங் உள்ளே வருவதற்கு வாய்ப்பில்லை. ஸோ வேறு வழி இல்லாமல் இவங்க இந்த 3 பேரில் ஒருவரைத்தான் போட வேண்டும் என்று நான் சொல்லி கொண்டிருந்தேன் அல்லவா? அதையும் மீறி அப்போவும் அந்த 3 பேரில் ஒருத்தரை போட மாட்டேன் என்று இவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். எப்படி என்றால் 3 மாதத்துக்கு முன்னாடி ப்ரப்போசல் ஏன் அனுப்பணும்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் விதி வைத்திருக்கிறார்கள் என்றால் ஒரு 8 டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ப்ரப்போசல் போயிட்டு வரும். இங்கேருந்து ஒரு லிஸ்ட் அனுப்புகிறாங்களா? இந்த லிஸ்ட்டு மத்திய விழிப்பு பணி ஆணையர் என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகும். டிஓபிடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ட்ரைனிங்னு போகும். அது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் கீழே வேலை செய்யுது, அங்கே போகும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கு போகும். அதுக்கப்புறம் யூபிஎஸ்சிக்கு வரும். யூபிஎஸ்சி ஸ்டேட்டோட டிஜிபி, ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடணும். இதுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் 1 வாரம்னு வச்சா எத்தனை நாள் ஆகும்? 1 மாதம், மினிமம் 1 மாதம். ரைட்டா? ஸோ இவங்களோட பிளான் என்னென்னா, சங்கர்ஜிவால் இந்த மாதம் 31 தானே ரிட்டையர் ஆகிறாரு, 28ஆம் தேதி ப்ரப்போசல் அனுப்புறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னப்பா 3 நாள் தான் இருக்குது, சரி பார்ப்போம் அப்படின்ட்டு இவங்க வைக்கிற நேரத்தில் ஐயோ டிஜிபி ஓய்வு பெற்று விட்டார். ஒரு மாநிலம் டிஜிபி இல்லாமல் எப்படி செயல்படுவது? அப்போ என்ன பண்ணுறது? அபய்குமார் சிங்கை டிஜிபி ஆக்கி கூடுதல் பொறுப்பு போடுங்க. முடிஞ்சா? அபய்குமார் சிங்கை உளவுத்துறையின் டிஜிபியாக நியமித்து சட்டம் ஒழுங்கு பொறுப்பை கூடுதலாக கவனிப்பான்னு போட்டு இவங்க நினச்சதை சட்டவிரோதமாக இப்படி செயல்படுத்தலாம் என்ற எண்ணத்தில் இவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் இந்த பிளான் ப்ரப்போசலை நானும் கேட்குறேன். டெய்லியும் ஏன் சார், நானும் ஷோவில் டெய்லியும் பேசிகிட்டு இருக்கேன். ஹிந்துவில் ரிப்போர்ட் வந்துக்கிட்டு இருக்கு. சேனல்கள்லாம் குட்டி குட்டி யூடியூப் சேனல்லாம் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சார் இன்னும் அனுப்பல அப்படின்னு கேட்கும்போது இதான் பிளானுங்க. ஒரு அதிகாரி சொன்னார், நீங்கள் சேனலில் பேசிட்டிங்கன்னா நாங்கள் பண்ணிவிடுவோமா? நாங்கள் நினைக்கிறோம் சீமா அகர்வாலும் டிஜிபி ஆகக்கூடாது, சந்தீப் ராய் ராத்தோரும் ஆகக்கூடாது. நாங்கள் நினச்சதை எங்களால் செய்ய முடியும். அல்வா அதிகாரியும் அருட்தந்தை ஜானும் நினைத்தால் அவர்களை மீறி யாருமே எதுவும் செய்ய முடியாது. பட் இன்னைக்கு நீதிபதி SM சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்காருல்ல சார், கோர்ட் இன்டர்வியூன் பண்ணுன்னு, அதுக்கான அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காருல்ல, முடிச்சு விட்டார். இவர்கள் திட்டத்தை எல்லாம் தவிடுபடியாக்கி விட்டார். நான் அன்றைக்கே சொன்னேன்ல, பெட்டிஷன் அங்கே வருதுன்னு நான் என்ன சொன்னேன், அவர் பார்த்துக்க வரேன்னு சொன்னேன்னா பார்த்துக்கிட்டாரா? அவளுக்கு மனப்பாடமாக படிக்கிறாரு. இத்தனை ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னு எடுத்துக்கிட்டு போங்க. சரி, இதோடு சேர்த்து அடுத்த நீதிமன்றத்தில் சில விஷயங்கள் நடந்தது. அது என்னவென்பதை சொல்கிறேன். கடைசியாக அந்த உங்களுடன் ஸ்டாலின் விஷயம் சொன்னோமா, அந்த வழக்கு திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது என்று சொல்லியிருந்தேன்னா, இன்று காலை இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்திருக்க வேண்டும். விசாரணைக்கு வரும் சமயத்தில் மதியம் 2:15 அட்வொகேட் ஜெனரல் தலைமை வழக்கறிஞர் திரு PS ராமன் அவர்கள் ஃபஸ்ட்டு கோர்ட்டு வாசலில் நிற்கிறாரு. உள்ளே போல் ஜூனியர் டைம் கேட்குறாரு ஜட்ஜுக்கிட்ட, சார் 2:15 என்று. அவங்களும் 2:15 ஆல் ரைட் அப்படின்ட்டு 2:15 என்று சொல்லிவிட்டார்கள். இதற்கு நடுவே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் இந்தியாவின் மூத்த சட்டத்தரணி வில்சன் அவர்கள் முறையிடுகிறார். இதுபோல் அவசரமாக ஒரு வழக்கு, எவ்வளோ பெரிய பேர் ஸ்டாலின், ரஷ்ய புரட்சியை உருவாக்கின ஸ்டாலின், அந்த பேர் வைக்கக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு போட்டிருக்காங்க, அவசர வழக்காக இதை விசாரிக்க வேண்டும் என்றதும் உச்சநீதிமன்றம் வரும் புதன்கிழமை இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போது இந்த OTP வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு முறையீடு சென்றார்கள். வாதப்புலி வில்சன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வாதாடினார். நீதிமன்றத்தில் என்ன நடந்தது என்பதை சொல்லிவிடுகிறேன். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நரசிம்மா மற்றும் சந்துர்கர் அடங்கிய அமர்வு முன்பு
திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருந்த மேல்முறையீடு இன்று விசாரணைக்கு வந்தது. அது என்ன வழக்குன்றது தெரியுமா? சொல்லுங்க மாலதி. அதான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு படிவத்தில் வந்து ஃபோன் நம்பர் கொடுக்கணும், அது வழியாக ஓடிபியை வாங்குவாங்க. அந்த ஓடிபி வாங்கக்கூடாது, அது கிட்டத்தட்ட மக்களோட டேட்டா வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இங்கே இருக்க உயர்நீதிமன்றம் தடை கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேல்முறையீடு போயிருக்காங்க, அந்த ஓடிபியை வாங்குறதுக்கு அனுமதிக்கணும்னு போனாங்களா என்று வாதப்புள்ளி திரு வில்சன் அவர்கள் இன்று வாதிட்டார் நீதிமன்றத்தில். அந்த ப்ரொசீடிங்ஸை பார்த்தபோது 1.25 கோடி பேர் உறுப்பினர்களை நாங்கள் சேர்க்க வேண்டும். எங்கள் ஆட்கள் லீவு போட்டுட்டு போய் இந்த கேம்பெயினை பண்ணிகிட்டு இருக்காங்க. 45 நாளில் 2 கோடி பேரை சேர்க்கணுன்றது எங்களுடைய இலக்கு. அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு உயர்நீதிமன்றம் இது போல் செய்துவிட்டது. அவங்க இடைக்கால தடை வேண்டும் என்று அவர்கள் கேட்கவே இல்லை, கேட்காமலேயே நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. நீங்கள் அதனால் இதை ரத்து பண்ணணும். இன்னொன்று, எதிர்த்தரப்பில் திரு மாநிலங்களவை உறுப்பினர் திரு இன்பதுரையும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் திரு பாலாஜி ஸ்ரீனிவாசனும் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். இதில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். வில்சன் எவ்வளோ நேரம் பேசினார்ல, திரு பாலாஜி ஸ்ரீனிவாசன் ஒரே ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. என்னென்னா, பேசுவதற்கு வேலையே நீதிமன்றம் வைக்கவில்லை. அந்த நீதிபதிகள் வில்சன் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஒரு நிமிடங்க கொஞ்சம் அவசரமாக செய்யணும் என்றெல்லாம் அவர் சொல்லி கொண்டிருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் ஜட்ஜஸ், மிஸ்டர் வில்சன், இந்த நீதிமன்றத்தின் முன் நீங்கள் வழக்கறிஞராக ஆஜராகிறீர்கள், ஒரு கட்சிக்காரராக அல்ல என்பதை மறந்து விடாதீர்கள். அது எந்த கட்சியாக இருந்தாலும் இருக்கட்டும், கிளையண்ட்டு கூட ரொம்ப இன்வால்வ் ஆகிடாதீங்க. அவங்க பார்த்துட்டு ஏன் இப்படி பதற, ஆட்டடா வந்துட போகுது, இரு பொறு என்று சொல்லிவிட்டு இந்த தடையை நீக்குவது தொடர்பாக நீங்கள் ஏன் உயர்நீதிமன்றத்தை அணுகலாமே என்று கேட்டதும், இல்லை எங்களுக்கு 1.25 கோடி பேர் சேர்க்கணும்னா அவர் திருப்பி பேசணுன்னா பதறாதீங்க இரியா, ஏன் பதற இரு என்று நீதிபதிகள், இன்வால்வ் ஆகிடாதீங்க பார்ட்டி கூட, ஒரு கிளையண்ட்டாக பாருங்கள், ஒரு பார்ட்டிக்காக நீங்கள் வழக்கறிஞராக தான் இங்கே ஆஜராவீங்க, பாயிண்ட் எடுத்து வைங்க, ரொம்ப இன்வால்வ் ஆகிடாதீங்க என்று சொல்லிவிட்டு, நீங்கள் தான் உயர்நீதிமன்றத்து நிலுவையில் இருக்குது, அங்கே போய் விசாரிச்சுக்கோங்க, அப்படி உங்கள் முறையீடுகளை உங்கள் குறைகளை அங்கே போய் சொல்லுங்கள் என்று சொல்லும்போது, வழக்கை விரைவாக விசாரிக்கும்படி நீங்கள் உத்தரவிடுங்கள் என்று வில்சன் கோருகிறார். சொன்ன உடனே இவங்க சரி ஒரு அடுத்த மாதம் போட்டிருக்காங்க போல இருக்குது, நம்ம சீக்கிரம் லிஸ்ட் பண்ணலாம் என்று சொல்லி, என்றைக்கு போட்டிருக்குன்னு கேட்ட உடனே நாளைக்கு போட்டிருக்கு. ஏன்பா அப்போ இதை விட விரைவானா என்ன வில்சன், இன்னைக்கு மதியானமா என்று கேட்ட உடனே அவர் ஒன்றும் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னே தான் நாளைக்கு இருக்குல்ல, போய் உங்களோட குறைகளை நீதிமன்றத்தின் முன் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு, இந்த மேல்முறையீடு இடைக்கால உத்தரவு ஓடிபி வாங்கக்கூடாது என்று அந்த இடைக்கால உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் போயிருந்தார்கள், அந்த வழக்கை தள்ளுபடி செய்து விட்டார்கள் உச்சநீதிமன்றம். அப்போ நாளைக்கு விசாரிக்கிறது எது சார்? அது உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு. உயர்நீதிமன்றம் ஓடிபி வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அந்த வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு எதிராக திமுக மனு தாக்கல் செஞ்சது உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு நாளைக்கு பட்டியலிட்டிருக்கு. அதற்குள் அந்த ஓடிபி வாங்கக்கூடாதுன்னு சொன்ன உத்தரவுக்கு தடை வாங்கணுன்றதுக்காக தான் உச்சநீதிமன்றம் போனாங்க. மறுபடியும் அதே நீதிபதிகளுக்கு வரப்போ அதே தான் சார் சொல்லுவாங்க. யார் என்பதையும் சொல்லிவிடுகிறேன். நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டு போய் அடி வாங்கிக்கிட்டு இங்கே வர்றாங்கன்றது நாளைக்கு வருது. வில்சன் இருக்கும் வரை திமுகவை ஒருவரும் அசைத்து கொள்ள முடியாது. சார், இன்னைக்கு நீதிபதிகள் ஒரு அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்கல்ல, பதறாதீங்க அப்படின்னு. உண்மையா சொல்றேன் சார், அன்னைக்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் விவகாரத்திலையும் கூட சார், அன்னைக்கு அவர் எப்பெல்லாம் நீதியரசர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க, மயிலாட் எனக்கே தோணுச்சு, ஏன் இவ்வளவு பதட்டப்படுறாரு, ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்துட போகுது, சத்தியமா தோணுச்சு சார். அதுதான் இன்னைக்கு இவங்க இதை பார்த்துட்டு தான் இந்த அப்சர்வேஷனை சொல்றாங்க. மிஸ்டர் வில்சன், you are appearing before this court as an advocate, not as a party man. Don't get too involved with any party அப்படின்றாங்க. நான் சில வழக்கறிஞர்கள் வாதாடுறதெல்லாம் பெயரை குறிப்பிட விரும்பல, வாதாடுறதெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த உடம்பு லேசாக குலுங்க கூட செய்யாது, நிதானமாக வாதங்களை எடுத்து வைப்பார்கள். திரு விஜய் நாராயணன் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அரசு தலைமை வழக்கறிஞராக இருந்த திரு விஜய் நாராயணன் அலுங்காமல் பேசுவார். அதிகபட்சம் இப்படி திரும்பி கூட பார்க்க மாட்டார், பாயிண்ட்டை எடுத்து வச்சு நிறுத்திடுவார். யாராவது குறுக்க பேசுனாங்கன்னா பேசுறதை நிறுத்திடுவார். அதே போல் மற்றவர்கள் பேசும்போது இடைமறிக்கவே மாட்டார். இதற்கு நேர் எதிர் யாருன்னு கேட்டிங்கன்னா திரு வில்சன். அது என்னென்னா, கோர்ட்டில் அது ஒரு கல்ச்சர், அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் பேசக்கூடாது. உங்களுக்கு இவர் மயிலாட் இது இன்னைக்கே இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பேரா 8 படிங்க, பேரா 13 படிங்க, பேரா 15 படிங்கனாரு. அவங்க எல்லாத்தையும் படித்தோன்னே பேரா 15 வந்தோன்னே, ஏங்க கரெக்டாக தானேங்க சொல்லியிருக்கு, நீங்கள் பண்ணுறது தப்பு என்று நீதிபதிகள் சொன்னதும் இவருக்கு தள்ளுபடி பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. இதில் என்னென்னா, எதிர்த்தரப்பு பேச வேண்டிய தேவையே ஏற்படலை. திரு பாலாஜி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அமைதியாக நீதிமன்றத்தை பார்த்து கொண்டிருந்தார்.
என்ன நடக்குதுன்னு. வில்சனே வாதாடி டிஸ்மிஸில் வாங்கிக்கிட்டு போயிட்டாரு. இதுக்கு மட்டும் எப்படியும் ஒரு 20 லட்ச ரூபா பில் பண்ணிடுவார் வில்சன். நீங்கள் கவனிக்கணும், வில்சன் காரியம் இல்லாமல் இதை செய்யவில்லை. சிஎம் கிட்ட போய், ஏன்னா இந்த வழக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியின் சார்பாக போகிறது. வில்சன் கட்சிக்காரர் தானே, என் கட்சிக்கு நான் ஃப்ரீயாக பண்ணுறேன்னு சொல்லுவார். ஒரு அப்பியரன்ஸுக்கு 25 லட்ச ரூபா பில் பண்ணுவார் திமுக கட்சிக்கிட்டே இருந்து. அதுக்காக தான் வில்சன் எம்பி பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்களே சார். இருக்கட்டும், அதுக்காக ஓசியில் பண்ண முடியுமா? அது வேறு இது வேறு. உங்க நன்றி உணர்வை காட்டலாம்ல. அதெல்லாம் காட்ட மாட்டார். அதுதான் வில்சன். பில்லு தனியாக அனுப்பிச்சு ஆஃபீஸில் சொல்லி அனுப்புப்பா பில். திமுகவில் நீங்கள் எம்பி பதவி எம்எல்ஏ பதவி அந்த மாதிரி நன்றி உதவினா நீங்கள் காட்டுங்க, நான் காட்ட மாட்டேன். அது உண்மையான கட்சிக்காரன்ப்பா, இவர் வியாபாரி. இன்னொன்று, நீங்கள் உண்மையிலே இதை பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா எந்த சீனியர் கவுன்சிலர்கிட்ட போனீங்கனாலும் இந்த பாருங்கள், இது என்ட்ரி மாடருக்கு எகென்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட்டு போனீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணும். நம்ம என்ன பாயிண்ட் இருக்கோ அதை போய் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆர்கியூ பண்ணலான்னு தான் எந்த சீனியர் கவுன்சிலாக இருந்தாலும் சொல்லுவாங்க. இவர் நான் போய் ஆர்கியூ பண்ணி ஜெயிச்சுட்டு வந்துடுறேன் தலைவரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டு பில்லு போட்டு அனுப்பிச்சுடுவார். இதில் இன்றைக்கி காலை விசாரணைக்கு வருவதாக இருந்ததல்லவா, உங்களுடன் ஸ்டாலின் பண்ணக்கூடாதுன்ட்டு அதற்கு எதிராக உயர்நீதிமன்ற விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஓரலாக போய் வில்சன் உச்சநீதிமன்றத்தில் மென்ஷன் பண்ணுறாரு. மென்ஷன் பண்ணும்போது உடனே இது அவசர வழக்காக விசாரிங்கன்னு மென்ஷன் பண்ணும்போது உச்சநீதிமன்றம் புதன்கிழமை விசாரிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். புதன்கிழமை அவர்கள் உச்சநீதிமன்றத்தை விசாரிப்பதால் இன்னைக்கு மதியம் 2:15 மணிக்கு உயர்நீதிமன்றம் இதை விசாரிக்க தடை இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதியம் ஒரு வான வேடிக்கை இருக்கு வசமாக மாட்டிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. நாளைக்கு ஒன்று விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களா, அது என்னது சார்? ஓடிபி வாங்கக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு பிறப்பித்தார்கள் அல்லவா, அதற்கு எதிராக திமுக செய்த மேல்முறையீடு வழக்கப்படியே மதுரையில் நாளைக்கு வருது. மதுரையில் போய் வாதிட விரும்பவில்லை, அதுக்காக தான் உச்சநீதிமன்றம் போகிறாங்க. தடை விதிச்ச நீதிபதியை மறுபடியும் நீக்குங்கன்னா எப்படி அவங்க நீக்குவாங்க? அப்போ அவர் கன்வின்ஸ் பண்ணும் கோர்ட்டை, நாங்கள் ஓடிபி வாங்குறது டேட்டா திருடுவது அல்ல என்று கன்வின்ஸ் பண்ண. அவர்கிட்ட போய் எப்படி கன்வின்ஸ் இல்லை, இன்னைக்கு கன்வின்ஸ் பண்ணாங்களே. அது வந்து ஆட்டோ எப்படி ஓலா புக் பண்ணும்போது நாங்கள் ஓடிபி அவங்க வாங்குறாங்களோ அதை மாதிரி தான் நாங்கள் ஓடிபி வாங்குறேன்னு கன்வின்ஸ் பண்ணாங்களே. இதே மாதிரி போய் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கன்வின்ஸ் பண்ணுன்னு சொல்லி தான் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. புரிந்ததா? இப்போ இவங்க இந்த கோர்ட்டை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் என்பது தெரிகிறதா? அது தெரியுதுங்க சார். இப்போ எப்படியா இருந்தாலும் உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டீங்க, அதுதான் உச்சநீதிமன்றம். அங்கே போனாலும் அவங்க இதே கேள்வியை தானே கேட்க போகிறாங்க. ஏங்க இருக்கு சொல்லியிருக்காங்க ஸ்டாலின் பேர் வைக்கக்கூடாதுன்னு, உங்களுக்கு தெரில, நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்க, அவங்க தடை கொடுத்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணீங்க, ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவாங்க? எந்த பதிலும் இல்லை. ஆனால் திரு வில்சன் அவர்களுக்கு நம்ம போய் வாதத்தை எடுத்து வச்ச உடனே அதில் ஒரு ஜட்ஜு கன்வின்ஸ் ஆகாமல் எப்படி இருப்பார் என்று ஒரு எண்ணம். இப்போ இது மக்கள் வரி பணம் தானே சார்? ரெண்டுமே மக்கள் வரி பணம் தான். யார் இல்லைன்னு எப்படி 10 லட்ச ரூபா வரும் சார்? ஆமாம், என் கேஸில் அத்தனை முறை சீனியர் வழக்கறிஞர்கள் சித்தார்த் லுத்ரா அண்டு ரோஹத்கி வைக்கலையா 50 லட்ச ரூபா ஒரு அப்பியரன்ஸுக்கு, தெரியுமா? யார் இவங்க வெட்டியாக பொய் கேஸ் போட்டதுக்கு அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு முறையும் முகுல் ரோஹத்கியை வைத்தார்கள் என்றால் எதுக்கு அது? இவங்க என்ன அதுக்கெல்லாம் யோசிக்கிறவங்க? அது கூட பரவாயில்ல சார். கார் ரேஸ் நடத்துறதுக்கு, பொழுதுபோக்கு கார் ரேஸ் நடத்துறதுக்கு 42 கோடி செலவு பண்ண கவர்மெண்ட்டுமா அது? அங்கே நாங்கள் போட்ட குண்டாசா நாங்கள் திரும்ப பெறோன்னு தமிழக அரசே தான் சொல்லிச்சு. வேற அதுக்கு தான் 50 லட்ச ரூபா திரும்ப பெறோன்னு சொன்னதுக்கு 50 லட்ச ரூபா, அதுக்கு முன்னாடி போட்டதுக்கு ஒரு 50 லட்ச ரூபா, தெரியுமா? இப்போ இதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் இந்த அதிகாரிகள் தங்கள் சுயநலனுக்காக இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். சட்ட போராட்டம் யாருக்குள்ள ஆயிடுச்சுன்னா அதிமுக வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு ஆயிடுச்சு. 3வது பெரும் கட்சி அப்படி சொல்லிக்கிறாங்க ஒருத்தவங்க, இன்னொருத்தவங்க ஏன் எங்களை 3வதுக்குள்ள சேர்க்கல அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்கம்மா அவங்க. மாடு மேய்க்கிறது முக்கியமா, கோர்ட்ல அப்படி இருக்கும்போது இவங்களும் அதுல இணைஞ்சிக்கணும், அந்த சட்ட போராட்டங்களை எதையாவது முன்னெடுக்கணும்ல சார். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வழிமுறை இருக்கிறது. அதிமுக சட்டவிரோதமாக மக்கள் வரிப்பணத்தை பயன்படுத்தி இவர்கள் விளம்பரம் தேடி கொள்கிறார்கள், அதை நாம் அனுமதிக்க கூடாது என்ற பொறுப்புணர்வோடு அரசியல் போட்டியெல்லாம் தாண்டி அந்த பொறுப்புணர்வும் அதில் இருக்கிறதா நான் பார்க்குறேன். நான் லெவல் பிளேயிங் ஃபீல்டு வேணும். ஒரு தேர்தலில் நானும் நீயும் சமமாக இருந்தால் தான் அந்த போட்டி சரியாக இருக்கும். நீ கவர்மெண்ட்டில் இருக்குன்றதுக்காக கவர்மெண்ட் துட்டு எடுத்து நீ விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்கிற, நான் நான் கவர்மெண்ட்டில் இல்லைன்றதுனால என்னோட வாய்ப்பு குறைகிறது என்ற அடிப்படையில் அவர்கள் போனதாகவும் இருக்கட்டும். அதனால் விளையக்கூடிய கிளைப்பயன் என்றால் மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கக்கூடாது என்பது நியாயப்படி நீங்கள் கேட்குறதுல நானும் ஒத்துக்கிறேன். எல்லாரும் வரணும். இல்லை, அந்த பயன் எல்லாரையும் தான் போய் சேரப்போகுது. இருக்கிற அடுத்த கட்ட கட்சிகள் எல்லாருக்கிட்டையும் தான் போய் சேர. இந்த வக்ஃபு போர்டுக்கெல்லாம் எல்லாரும் ஒவ்வொரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்களா, எங்கள் பேர் இருக்கு நாங்களும் ஃபைல் பண்ணிட்டோம்னு சொன்னாங்களா, அது போல இந்த வழக்கில் இணைய வேண்டும். ஆமா, அவர் மேலே இருக்கிற கேஸுக்கே சீமான் கோட்டை ஒழுங்காக அப்ரோச் பண்ணல. சீமானை விடுங்க சார். அடுத்த கட்டமாக இந்த நம்ம 3வது பெருங்கட்சி தாவேக்கும் செய்ய வேண்டும். தூங்கிட்டு இருக்காங்க.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா கவின் விவகாரம் பற்றிலாம் வாயே திறக்கல. ஸோ அவங்க மேலே என்ன மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்குன்னா, அவங்க பட்டியலின மக்களுக்கு எதிராக இருக்காங்க, ஒருவேளை சாதி இந்துக்களோட ஓட்டு வராதுன்றது தான் அவங்களோட மௌனத்துக்கு காரணம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு சொல்கிறாங்க. அப்படி ஒரு சாதி உணர்வுடையவர் என்று நான் திரு விஜய் அவர்களை நினைக்கவில்லை. ஒரு காஸ்ட் ஹிந்துஸோட ஓட்டு போய்டுன்றதுனாலாம் பண்ணலன்ட்டு உடனடியாக நாம் இதில் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை விஜய் அவர்கள் உணரவில்லை என்று நான் பார்க்கிறேன். இது அவருடைய தரப்பில் மிகப்பெரிய தவறு. இது என்ன விளக்கம் கொடுத்தாலும் ஏற்றுக்க முடியாது. ஆனால் காஸ்ட் ரீசன்ஸ்க்காக அவர் இதை டச் பண்ணலன்றதை நான் ஒத்துக்கலை. அவர் காஸ்டிஸ்டாக நான் பார்க்கல. பட் அரசியல் தெரியலையான்னு கேட்டிங்கன்னா நான் அந்த காரணத்தை தான் பார்க்குறேன். இது இவ்வளோ இம்பார்ட்டண்ட் இஷ்யூ. இது இந்த சாதி அரசியல் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனிதனாக ஒரு சாதியின் காரணமாக ஒருத்தனை போய் ஒரு சின்ன பையனை, வாழ வேண்டிய பையனை போய் வெட்டி கொள்றான்னா முதல் கண்டனம் அங்கேருந்து வந்திருக்கணுன்ட்டு நான் விரும்புகிறேன். விஜய்கிட்ட நீங்கள் மாற்றத்தை உருவாக்குறேன்னு சொல்கிறீங்க. வேறு எந்த அரசியல் கட்சியிலையும் இல்லாத வகையில் அம்பேத்கரை பதாகையில் வைத்து மேடையில் ஏற்றக்கூடிய நீங்கள் ஆணவ படுகொலைக்கு எதிராக முதல் குரலை கொடுத்தவராக இருக்க வேண்டும். அது இல்லைன்றதில் எனக்கு உள்ளபடியே திரு விஜய் அவர்கள் மீது வருத்தம். நீங்கள் கேட்டதுனால நான் இதை பதிவு பண்ணிக்கிறேன். பட் காஸ்டிஸ்ட் ஐடியாலஜியில், காஸ்டிஸ்ட் ஆங்கிளில் அவர் இதை கண்டுக்காமல் விட்டுட்டாருன்ற குற்றச்சாட்டை நான் எடுத்துக்குவேன். சார், இந்த கவின் கொலை நினைச்சல சார், அது சம்மந்தமாக எந்த விதமான கருத்துமே அவர் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவின் சமூகத்தை சேர்ந்தவங்க ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் வந்து ரொம்ப ஒரு கொந்தளிப்பில் இருப்பாங்க. அது அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? எலெக்ஷன் நேரத்தில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமான்றதை சொல்ல முடியாது. ஆனால் அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் எங்களுக்கு ஒரு வார்த்தை நீங்கள் குரல் கொடுக்கலன்ட்டு நினைப்பாங்களான்னு நினைக்க மாட்டாங்க. நான் இதுக்கே அவனுக்கு ஓட்டு போடணும், வருமா வராது, அந்த கிரீவன்ஸ் நியாயமாக இல்லையா சொல்லு. இப்போ நான் அந்த சமூகத்தை சேர்ந்தவனு வச்சுக்கோ, விஜய் கேண்டிடேட்டு வர்றாங்க, ஆமாம் கம்யூனிட்டியில் ஒருத்தனை வெட்டி கொண்டாங்க ஜாதி காரணமாக, அன்றைக்கி குரல் கொடுக்கல, நீங்கள் ஓட்டு கட்டு வந்துட்ட அப்படின்ற எண்ணம் வருமா வராதா? இப்போ அதை மீறி வந்து இந்த கொலையை கடுமையாக கண்டிச்சு இதனால் அந்த இடைநிலை சாதியை சேர்ந்தவர்கள் கோபித்து கொண்டார்கள்னு வச்சுக்க. கோபித்து கொண்டாலும் அது சரி விஜய் தரப்புலேருந்து, ரைட்டா? ஏன்னா இது நியாயம். ஸோ அப்படி தான் இதை அணுகியிருக்கணும். பட் ஐ டோன்ட் நோ சார். நேற்று சீமான் தலைமையில் தேனியில் வந்துட்டு மாடு மேய்க்கும் போராட்டம் நடந்திருக்கு சார். இப்போ ஒரு புதிய விழிப்புணர்வு, அரசியல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த மாடுகளுக்கா சார்? மாடு மேய்க்கிற போராட்டம் சார் அரசியலில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்த போது, இத்தனைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் வந்துட்டு இதை வந்து வரவேற்றிருக்காங்க. அதுவும் அப்படியே தோல் போட்டுலாம் வந்து பேசுகிறப்ப அப்படி மக்கள் வந்து ஒரு உணர்வுபூர்வமாக இப்படி ஒரு தலைவனா நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான தலைவன்ற மாதிரிலாம் மக்கள் ஃபீல் பண்ணுறதா செய்தியெல்லாம் வந்திருக்கு. தடையை மீறி சரி. ஆனால் இன்னொன்று சார், அந்த வீடியோவில் பார்க்குறேன் சார், மாடு பின்னாடி இருக்குது சார், தலைவர் முன்னாடி ஒரு கேமராமேன் எல்லாம் ஓடுறாங்க, மாடு வர மாட்டேங்குது சார் பின்னாடி. யோ, அந்த கேமராமேனுக்காக தான் அந்த போராட்டமே, என்ன மாடுக்காகவா? என்ன நினச்சிட்டு இருக்க? மாடு மேய்க்கிறவன் ரீபோக் ஷூ போட்டுக்கிட்டு மாடு மேய்ச்சதை பார்த்துருக்கியா? எங்கேயாவது முள்ளு குத்தும், ரப்பர் செருப்பு பின்னு போட்டுக்கிட்டு மாடு மேய்ப்பாங்க, பார்த்துருக்கியா நீ ஊரில்? சார் இதுக்கு இடையில மாடு அங்கே கீழே நின்றுக்கு சார், இவர் ஓடுறாரு சார். ஆனால் இந்த வயசுல ஓடுறாரு, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு நல்ல விஷயம் விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு சார். அதை நம்ம பாராட்ட தானே சார் வேணும். இந்த வாரம் நீ ஏன் போகல? நீ போய் அகரம் நிகழ்ச்சியில் போய் உட்காந்துட்டு இருக்கிற, நீ போய் இவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா போயிட்டு அண்ணன் கூட சேர்ந்து மாடு வச்சிருக்கணும்ல நீ. ஏன்னா இவன் அகரம் வழியா படிச்சிருக்கான், அதனால அகரம் போயிருக்கான். ஓகேவா? அந்த மாடுங்கள்லாம் அடுத்த 15 வருஷத்துக்கு அப்புறம் அண்ணனை போய் சந்திக்கும். இதில் நீ நல்லா கவனிச்சு பார்த்தேன்னா, இப்போ இவங்க மாலதி கேட்டாங்க, இந்த ஓடிபி வழக்கு, டிஜிபி நியமனம் அதுக்கும் போயிருக்கலாம் ஓடிபி வழக்கு. ஏன்னா அந்த டிஜிபி நியமனத்திலையும் அரசியல் கட்சிகள் உள்ளே நுழைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்ன காரணம் என்றால், இந்த மாநிலத்தோட சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய ஒரு பதவிக்கான நியமனம். இதை 4 அதிகாரிங்க சேர்ந்து உட்காந்துட்டு என் இஷ்டத்துக்கு நான் சொல்கிறது கேட்கக்கூடிய திமுக அதிகாரி, ஒரு சொம்பு அதிகாரி அங்கே போடுவேன்ற போது அதில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஸ்டேக்ஸ் இருக்கா இல்லையா? அவர்களும் அதில் செல்ல வேண்டும். ஓகேவா? அண்ட் இன்னொரு கேஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோமே, இந்த உங்களுடன் ஸ்டாலின், ஓகேவா, மக்கள் வரி பணத்தில், இதையெல்லாம் ஒரு அரசியல் கட்சி செய்ய வேண்டும். இந்த மேய்ச்சல் நிலங்களுக்கான உரிமைன்றது நீங்கள் போய் இப்போ போராட்டம் நடத்தின உடனே போய் காடு பூரா போய் மாடு மேய்ச்சுங்கன்ட்டு விட்டுற முடியுமா? சார் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா மாடு மேய்க்கிறப்ப காரில் மாடு மேய்க்க போகிறார் சார். அதெல்லாம் என்ன சார் கொடுமை? அது யாருன்னு மக்களுக்கு தெரியும் சார், நம்ம வீடியோ போட்டுருவோம் அந்த வீடியோவை. சரி, இதெல்லாம் ஒரு அதிபர் செய்வதெல்லாம் என்னவென்று பார்த்தால் யூடியூபுக்கான கண்டென்ட். அங்கே போனீங்கன்னா இந்த யூடியூப் சேனல்கள் பூரா, நீ சொன்னல இப்போ அண்ணனுக்கு முன்னாடி யூடியூப் கேமராமேன் ஓடிக்கிட்டு இருந்தாங்கன்னு, அது பூரா யூடியூபுக்கான கண்டென்ட்டு. அரசாங்கம் இதை அனுமதிக்கும். இந்த கல் இருக்கிறது, மாடு மேய்க்கிறது, இதெல்லாம் அரசாங்கம் அனுமதிக்கும். அரசாங்கத்துக்கு எது சிக்கல்னா, உங்களுடன் ஸ்டாலின் சிக்கல், டிஜிபி நியமனம் சிக்கல், இதிலெல்லாம் நீ வராத. இது மாதிரி போய் மரம் ஏறி கல் இருக்கிறேன் இதெல்லாம் சீவி விட்டுட்டு, முள்ளெல்லாம் சீவி விட்டுட்டு, கயிறு கட்டி மரம் ஏறி கல் இறக்கி நீ பாட்டு குடிச்சிட்டு சந்தோஷமாக இரு.
மாடு மேய்க்கிறேன்னு இந்த 5000 மாடுங்க அது பாட்டுக்கு ஒரு ரோட்டில் மேய்ச்சிக்கிட்டு ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு நரம்பு புடைக்க பேசிக்கொண்டு இந்த மாடுகளுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாருன்னா கவர்மெண்ட்டுக்கு இதனால் ஏதாவது சிக்கல் இருக்கா? ஸோ அது சம்மந்தமாக வந்து அது சட்டவிரோதம் தான். அது சம்மந்தமாக என்ன வழக்கு கூட பதிவு செய்கிறோம். வழக்கு போட்டாங்க மாடு மேய்க்கிறதுக்கு வழக்கு போட்டாங்க, அனுமதி மீறின்னு சொல்லிட்டு வழக்கு போட்டாங்க. பட் இதனால் அரசாங்கத்துக்கு சிக்கலா, ஏதாவது சிக்கலா? ஆனால் உண்மையான இஷ்யூஸ்லேருந்து மடைமாற்றம் செய்ய இது உதவுதா? இன்றைக்கி நம்ம என்ன பேசணும்? இன்றைக்கி என்ன தேவை? உங்களோட ஸ்டாலின் தான் இன்றைக்கி தேவை, நலன் காக்கும் ஸ்டாலின் தான் தேவை. 18 கோடி ரூபாய்ப்பா, 18 கோடியை நீ மக்கள் வரி பணத்தை எடுத்து உனக்கு பிரச்சாரம் பண்ணுற. நான் 1 மாதமாக கத்திக்கிட்டு டிஜிபி நியமனம் பண்ணல, அபய்குமார் சிங் வந்தாருன்னா அருட்தந்தை ஜானு அல்வா அதிகாரியும் தான் டிஜிபி, குட்டிச்சவராயிடும் தமிழ்நாடு. இன்றைக்கி நாம் இந்த நிகழ்ச்சியை பேசிகிட்டு இருக்கும்போது மதுரையில் மார்க்கெட்டில் வச்சு ஒருத்தனை வெட்டியிருக்காங்க. அப்போ சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும், அதுதானே பிரச்சனை. அதுக்கு நீ வரக்கூடாதுன்றதான் அரசாங்கத்தோட நோக்கம். புரியுதா? இது யூடியூப் கண்டென்ட் ஜாலியாக கொடுத்துருந்துரு. கவர்மெண்ட்டுக்கு இது எவ்வளோ வசதி. இப்போ அந்த பிரச்சனை வந்து ஒரு பெரிய ஹிட்டாகி எல்லாரும் அதை நம்ம பார்க்குறோன்னா அரசாங்கத்துக்கு இது எவ்வளோ கன்வீனியன்ட்டுன்னு யோசிச்சு பாரு. ஏடிஎம்கே எதை செய்கிறாங்கன்ட்டு தெரியுதா? சார், இது சென்னை மாநகராட்சி வந்து கார் வாடகைக்கு வேணும் அப்படின்னு டெண்டர் விட்டுருக்காங்க. அவங்களுக்கு எதுக்கு காரு, என்ன தகவல் சார் இது? இல்லை, இது ஒரு நல்ல முறை, இது நாம் இதை வரவேற்கணும். நீங்கள் பெரிய ஐடி நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஊழியர்களை இறக்கி விடுவதற்கு வாடகைக்கு தான் காரை எடுத்துக்கிறாங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு நிதிஷ் கார் உரிமையாளர்னா, ஏன்பா உன் காரை எனக்கு வாடகைக்கு விட்டுரு, டிரைவரோட வாடகைக்கு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிப்பாங்க. அதே மாதிரி சென்னை மாநகராட்சி செயற்பொறியாளர்கள், அந்த மாநகராட்சியோட செயற்பொறியாளர்கள் சைட்டை போய் விசிட் பண்ணுறதுக்கு கார் தேவைப்படுது அப்படின்னு 12 மாதங்களுக்கு எங்களுக்கு கார் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த காருக்கான சென்னை மாநகராட்சி கொடுக்கக்கூடிய தொகை 9 லட்சம் ப்ளஸ் ஜிஎஸ்டி. நான் இன்றைக்கி இந்த டெண்டரை காலையில் பார்த்ததும் உண்மையிலே இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நிலவரம் என்று கேட்பதற்காக நான் ஐடி நிறுவனங்களுக்கு கார் வாடகைக்கு விடுபவர்களிடம் கேட்டேன். 2000 கிலோமீட்டர் ஒரு மாதம், டிரைவரு ஃபியூவல் எல்லாம் சேர்த்து 60,000 ரூபாய் ஐடி கம்பெனி கொடுக்குது. 60,000 ரூபானா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அது? 7.5 லட்சம் 8 லட்சம் 7,20,000 ரூபாய். ரைட்டா? 7,20,000 60,000 தான் மார்க்கெட்டு. அதுக்கு மேலே எந்த ஐடி நிறுவனங்களும் கொடுப்பதில்லை. 45,000 to 60,000 சார். 45,000 தான், முழுமையாக இல்லை, 45,000 to 60,000. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அதிகபட்சம் 7,20,000 ஆகும். அப்படி இருக்கையில் சென்னை மாநகராட்சியோட எல்லைக்குள்ளே தான் வேலை. இப்போ ஐடி நிறுவனங்களாவது பார்த்தீங்கன்னா சில இடங்கள்லாம் தள்ளி விட வேண்டியிருக்கும். சென்னை மாநகராட்சி எல்லைக்குள்ளே தான் இஇஸு ஆய்வு பண்ண போகிறாங்க. அதுவும் வந்து அந்த ஆய்வு லெவலில் ஆய்வுலாம் டெய்லிலாம் இருக்காது, ஓடாது வண்டி. அப்படி இருக்கும்போது ஜிஎஸ்டியோடு சேர்த்து 9 லட்சம் ரூபாய்க்கு எதற்காக நீங்கள் இந்த விலையை நிர்ணயம் பண்ணீங்க? இப்போ இதில் எவ்வளோ காசு அடிக்கிறாங்கன்றது தெரியுதா? எதை எடுத்தாலும் லஞ்சம், ஊழல் என்பது தான் சென்னை மாநகராட்சியோட வேலையாக இருந்துகிட்டு இருக்கு. பகற்கொள்ளை அடித்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் இதற்கான தீர்வு கிடைக்கும் என்று நம்புவோம். ஊழல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு புக் அடித்தோம்னா அதில் திமுக பண்ண லிஸ்ட்லாம் நல்லா பெருசாக. அதனால தான் அந்த காலத்திலேருந்தே இன்றைக்கி வரைக்கும் விஞ்ஞான முறையில் ஊழல் செய்தவர் கருணாநிதி என்பதை ஜெயலலிதா அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பார். அதிமுக இது ஒரு ஸ்லோகனாகவே வச்சுருப்பாங்க. சர்க்காரிய கமிஷனில் சொல்லியிருக்கேன்னு நான் தேடி பார்த்தேன். சர்க்காரிய கமிஷன் அந்த மாதிரி இல்லை. விஞ்ஞான முறையில் ஊழல் செய்தவர் கருணாநிதி என்று சர்க்காரியா கமிஷனில் இருப்பதாக இது படித்து சர்க்காரி கமிஷன் ரிப்போர்ட்டை படித்து பார்த்தாலே தெரியும். ஸோ விஞ்ஞான ஊழல்னா என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, அதாவது எப்படி அவங்க திருடுறாங்கன்னே தெரியாது, அதை தான் மீன் பண்ணுறாங்க. இப்போ அதை நீங்கள் செதிலாக உடைக்கிறீங்க, இப்படியெல்லாம் திருடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. அதனால தான் நீங்கள் பேசுகிறத அவங்க தடுக்கிறாங்க. சார், நலம் காக்கும் ஸ்டாலின் அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது தேனியில் தங்க தமிழ்ச்செல்வன் எம்பி அவர்களும் அதே கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ மகாராஜன் அவர்களுக்கும் சண்டை. நேராகவே பார்த்தா என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து ஃபார்ம்ஸை கொடுத்துட்ருக்காரு எம்எல்ஏ அவர்கள். தங்க தமிழ்ச்செல்வன் அதை பிடுங்குறாரு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டிச்சு வேற போஸ்ட் ஓட்டிருக்காங்க. நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மகாராஜா எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அவர் வந்து தகாத முறையில் பேசிட்டாரு. என்ன தகாத முறையில் என்ன பேசினாரு? அவர் ஏதோ ஒரு அறிவு இல்லாதவனே அப்படின்னு ஏதாவது சொல்லி முட்டா போயிலன்னு சொன்னாரு. பதிலுக்கு இவரு முட்டா போயிலன்னு இல்லை அதானே? ஒருமையில் பேசிக்கிட்டாங்க. அதான் முட்டா போயிலன்ற ரெண்டு உண்மை தானே. இது தகும் முறை, தகாத முறை என்ன என்பது தெரியவில்லை எனக்கு. இது பார்க்குறதுக்கு இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சியில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டாக நமக்கு தோன்றும். ஆனால் பல மாவட்டங்களில் திமுகவின் நிலைமை இதுதான். உள்ளுக்குள்ளே வெட்டு குத்து நடந்துன்னு இருக்குது. அவங்ககிட்ட பல முறை நான் சொல்லியிருக்கேன். மாவட்ட செயலாளர் கூட்டத்தை காணொலி காட்சியில் நடக்கிற ஒரே கரகாட்ட கோஷ்டி நம்ம மு.க. ஸ்டாலின் கரகாட்ட கோஷ்டி தான் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் சரி பண்ணணும். இப்படி மேடையில் கலெக்டர் இருக்கார், எஸ்பி இருக்கார், ஒட்டுமொத்த மாவட்டத்தின் அதிகாரிகள் இருக்கிறார்கள், லைவில் கேமரா கவர் பண்ணிகிட்ருக்கு. அவங்க அதெல்லாம் மீறி இவ்வளோ கோபம் மேடையில்
கேமரா கவர் பண்ணால் கவர் பண்ணிட்டு போட்டோன்னு சண்டை போட்டுக்கிறாங்கன்னா எவ்வளோ பகை 2 பேருக்குள்ள இருக்கும். அந்த போர்டுல அவரோட போட்டோ ஏதோ ஒரு காரணம் இருக்கட்டும், அப்போ எவ்வளோ பகை அவங்களுக்குள்ள இருக்கு. அப்போ மேடையில் எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னா இவர்கள் எப்படி ஒருங்கிணைந்து சட்டமன்ற தேர்தலில் வேலை செய்வார்கள்? நடக்க போவது சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல், ரைட்டுங்களா? தங்க தமிழ்ச்செல்வன் எம்பி ஆயிட்டாரு. மகாராஜன் தான் இப்போ தேர்தலை ஜெயிக்கணும். இப்போ தங்க தமிழ்ச்செல்வனை தான் பொறுப்பாளராக போடுவாங்க அதுக்கு, ரைட்டா? தங்க தமிழ்ச்செல்வன் மகாராஜன் ஜெயிக்க வைப்பாரா, தோக்கடிப்பாரா? தோக்கதான் வைப்பா சார். ரைட்டா? தமிழகம் முழுக்க இந்த பஞ்சாயத்து இருக்குது. ஸ்டாலினுக்கு இது போன்ற பஞ்சாயத்து இருப்பதே தெரியாது. இப்படி பொது மேடையில் சட்டையை பிடிச்சிக்கிட்டாதான் உளவுத்துறை வேறு வழி இல்லாமல், சார் இந்த மாதிரி அது ஏன் சட்டையை பிடிச்சிட்டானா காலரில் ஏதோ தூசி இருக்குன்னு நினச்சி தட்டி விட்ருக்காரு, அதை போய் கேமரா அவங்க எல்லாம் தப்பாக சொல்லிட்டாங்க சார் என்று உருட்டுவார்கள். இவ்வளோ பிரச்சனை பல மாவட்டங்கள் இருக்குது. பல மாவட்டங்கள்னு சொல்கிறத விட பெரும்பாலான மாவட்டங்கள் இருக்குது. இது எல்லாமே தேர்தல் சமயத்தில் 100% எதிரொலிக்கும். நீங்கள் இதை தவிர்க்கவே முடியாது. நேரு அன்பில் மகேஷ் ஜெயிக்க விடுவாரா? அதுக்கு தான் அன்பில் மகேஷ் பேசாமல் சென்னை போய்ட்டு 1000 விளக்கு வந்துடலாமான்ட்டு அன்பில் மகேஷ் யோசித்து கொண்டிருக்கிறார். இது நடக்கும். போன தேர்தலில் எனது நண்பர் திரு நேரு அவர்கள் அன்பில் மகேஷை தோக்கடிக்கிறதுக்கு 3 கோடி ரூபாய் செலவு பண்ணார். தோக்கடிக்கிறதுக்கு 3 கோடி ரூபாய். சொந்த கட்சிக்காரங்க ஜெயிக்கணும் தானே சார் எல்லாம் நினைப்பாங்க. சீமானு இல்லை 3 கோடி ரூபாய் கொடுத்து என்ன பண்ணுவார்? எப்படி தோக்கடிக்கிறது? எதிர்கட்சிக்காரனுக்கு வேலை செய்ய சொல்கிறது, காலி பண்ண அடி. அப்போ நாம ஏதாவது தேனியில் நின்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண தங்க தமிழ் சொல்லணும், இது எல்லா அரசியல் கட்சியும் பண்ணுறது. என்ன பண்ணுவாங்கன்னா, டேய் மாற்றி ரெட்டலை குத்துங்க டாட்டுருவாங்க. இல்லைன்னா பூத் ஏஜென்ட்காதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பூத் இருக்குது, அந்த பூத்தில் வந்து ஒரு 10 பூத் ஏஜென்ட் இருக்காங்க. அந்த பூத் ஏஜென்ட் காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுப்பாங்கள்ல, பூத்து காசுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த காசை தங்க தமிழ் சேனல்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. கொடுக்க மாட்டார். இப்போ பூத் ஏஜென்ட் ஒர்க் பண்ணுவானா, என்ன பூத்து காசு கூட கொடுக்கல போங்க என்ன போயிட மாட்டான். இப்படி பல உள்ளடி வேலைகள் இருக்குது, 1 2 இல்லை, பல இருக்குது. ஸோ இன்னொன்று தங்க தமிழ்ச்செல்வன் மனசில் என்ன இருக்குன்னா, மேடையில் நீ இப்படி பேசுகிறேன்னா நாளைக்கு திருப்பி எம்எல்ஏ ஆகி வந்து என் முன்னாடியே கரை வேட்டி கட்டிக்கிட்டு நீ சுற்றுவ, நான் அதை வேடிக்கை பார்க்கணும். தோத்தா நீ என்ன பண்ணுவ? அடங்கி உட்காந்துருப்பியா? உன் எதிர்காலமே போச்சா? அதை உறுதி செய்ய வர மாட்டாரா? அதான் இது அதோட இண்டிகேஷன். நம்ம அந்த மேடையில் சண்டை போடுறதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுக்க இருக்குது. இதை தான் ஒரு கட்சி தலைவர் அட்ரஸ் பண்ணணும். இப்போ பழனிசாமி ஊராக போகிறாரு. இப்போ நேற்று தூத்துக்குடி போயிருந்தாருன்னு நினைக்கிறேன். தூத்துக்குடி போகிறாருன்னா அந்த தூத்துக்குடி பக்கத்து மாவட்ட செயலாளர்கள்லாம் வருவாங்க. என்ன நடக்குதுன்னு, அண்ணன் இந்த மாதிரி நடக்குதுன்னு, அந்த மாதிரி நடக்குதுன்னு. ஏன் அந்த ஆள் வரல அப்படின்னா, அண்ணன் இல்லைண்ணே அவருக்கும் பிரச்சனைண்ணே அப்படின்னு தெரியும். என்ன எலெக்ஷன் வர போது இப்போ அட்ரஸ் பண்ணலாம். இவர் எங்கே போயிருக்காரு? இது மாதிரி அதிகாரிகளை கூட்டிகிட்டு ரோட் ஷோ நடத்துறது, இங்கிட்டு போய் 2 பேர்ட்ட கை கொடுக்குறது, இங்கிட்டு போய் ரோட்டில் 2 பேர்ட்ட கை கொடுக்குறது, இது மட்டும்தானே நடக்குது. மனு கொடுத்தாங்கன்னா தொட்டு கும்பிடுறது, இது மட்டும்தான் நடக்குது. கட்சிக்காரங்க கூட என்னைக்கு பேசுனீங்க? நீங்கள் உங்கள் மகன் பேசுகிறாரா? எந்த ஊரில் நிகழ்ச்சி நடந்தாலும் நேராக போய் ஹோட்டலில் போய் நைட்டு தங்கிடுவார். காலையில் யாரும் கட்சிக்காரங்க யாரும் பார்க்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 6 பேருக்கு மேலே கட்சிக்காரங்களை சந்திக்க மாட்டார். சரியா? இந்த லட்சணத்தில் நீங்கள் கட்சி நடத்துனீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுதான் அதிமுகவை வெற்றி பெற வைக்கப் போகிறது. அதிமுகவோட பிரச்சாரமோ மற்றவை எதுவுமே அல்ல. இப்போ நான் சொன்னேன்ல, இதுதான் அதிமுகவோட வெற்றிக்கு உதவ போகுது. இதை நீங்கள் எத்தனை ஸ்ட்ராட்டஜி டீம் போட்டாலும் இதெல்லாம் கட்சி தலைமை தான் சரி செய்யணும். நீதித்துறை பற்றி கூடுதலாக ஒரு விஷயம் இருக்கிறது, அதை சொல்லி விடுகிறேன். பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியை கண்டித்து வெளிப்படையாக ஒரு கருத்தரங்கம் சென்னையில் நேற்று நடந்தது. நார்மலாக இது போன்ற கருத்தரங்களுக்கு எந்த ஹாலும் தரமாட்டாங்க. இது மாதிரி என்னங்க டாப்பிக்னு போய் கேட்பாங்க. எந்த ஹால் வேணாலும் கேளுங்க, கல்யாண மண்டபம் இருக்கட்டும், எதோ வேணாலும் கேளுங்க. என்ன டாப்பிக்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சார் பஞ்சாயத்தாகும் சார், நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. நீதிபதி திரு GR சுவாமிநாதனை கண்டித்து சோன்பபுரி வியாபாரி திரு மருதையன் அவர்கள் பேசிய ஒரு நிகழ்ச்சி நேற்று சென்னையில் நடந்தது. நான் தொடர்ந்து வாஞ்சிநாதன் என்பது ஒரு முகம், வாஞ்சிநாதனை பின்னாடி இருந்து இயக்கிறது திமுக, அவருக்கு அதற்கு தலைமையாக இருந்து செயல்படுவது திரு வில்சன் என்பதை நான் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு வருகிறேன். நேற்று நடந்த அந்த நிகழ்ச்சி அன்பகத்தில் நடந்துச்சு. அன்பகம் என்ன பில்டிங்கு? திமுக இளைஞரணி பில்டிங். அறிவாலயம் கட்டப்படுவதற்கு முன்பு அன்பகம் தான் திமுகவோட தலைமை நிலையம். இப்போ அதுக்கப்புறம் அறிவாலயம் கட்டப்பட்ட பிறகு அதை வந்து இளைஞரணியோட அலுவலகமாக்கி ஆக்கிட்டாங்க. அந்த இடத்துல நேற்று இது நடக்குது. சோன்பபுரி வியாபாரி தான் முக்கிய விருந்தினர். வாஞ்சிநாதன் ஃபோட்டோவை போட்டு, GR சுவாமிநாதன் ஃபோட்டோவை போட்டு அழைப்பிதழ் வச்சு நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னா இப்போ யார் இயக்குறான்னு தெரியுதா? உண்மையிலேயே திமுகவுக்கு சம்மதம் இல்லைன்னு இடம் கொடுப்பியா? கட்சி கட்டடத்தை நீங்கள் கொடுத்து ஒரு ஜட்ஜு சிட்டிங் ஹைகோர்ட் ஜட்ஜை திட்டுன்றதுக்காக நீங்கள் இது கொடுக்குறீங்கன்னா இப்போ தெரியுதா நான் யார் சொல்லி இயக்குறதுன்னு? இன்றைக்கி நான் இவ்வளோ நேரம் அந்த நீதிமன்றத்தில் நடந்த விவகாரங்கள்லாம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இதுக்கு ஸ்டாலின் பேரை பயன்படுத்தாதன்னு சொல்லிச்சு. ஆர்கியூ பண்ணி பயன்படுத்தலான்றதை நிரூபி, அதுக்குள்ளே எதுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதுக்கு போகிறீங்க? நாங்கள் சொல்கிறபடி தீர்ப்பு கொடுக்கணும்.
புரியுதா? எல்லாத்துலேயும் இதில் சம்மந்தப்பட்ட நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்சன். இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு இபிஎஸ்ஸின் வளர்ச்சியும் ஓபிஎஸ்ஸின் வீழ்ச்சியும் சொல்லிட்டு வந்திருக்கு சார். இது ஒரு நல்ல ஆர்டிகிள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடிட்டர் திரு அருண்ராம் அவர்கள் எழுதியிருக்கிறார். த ரைஸ் ஆஃப் இபிஎஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஓபிஎஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. 2 பேருமே சம வயது உடையவர்கள், 2 பேருமே சமகாலத்தில் அரசியலில் இறங்குகிறார்கள். இபிஎஸ் 74 அரசியலில் இறங்குகிறார், ஓபிஎஸ் 73 அரசியலில் இறங்குகிறார். இருவருமே முன்னாள் முதலமைச்சர்கள். ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், இபிஎஸ் 1 முறை முதலமைச்சராக இருந்தவர். ஆனால் ஓபிஎஸ் இன்று எங்கே இருக்கிறார், இபிஎஸ் இன்று எங்கே இருக்கிறார் என்பதைத்தான் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நானும் இதை பலமுறை அனலைஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அதை சொல்லியிருந்தாங்க. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தர்ம யுத்தம் தொடங்கிய பிறகு தான் அவர் தனியாக போயிட்டு இந்த தொண்டர் உரிமை மீட்பு குழு எல்லாம் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். பன்னீர்செல்வம் தனது பதவியை ராஜினாமா செய்ததால் தான் பழனிசாமி முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டும். பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் செய்திருக்கலாம், ஆனால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யாமல் பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் நடத்தி இருந்தால் தமிழகத்தின் தலையெழுத்தே வேறு, அதிமுகவின் தலையெழுத்தே வேறு. எடப்பாடி பழனிசாமி என்ற ஒருவர் தமிழக மக்களுக்கு முதல்வராக அறிமுகமாகியே இருக்க மாட்டார் அப்படின்றத சொல்கிறாங்க. அது இயற்கை, அப்படித்தான் மனிதர்களை தேர்ந்தெடுக்கும் என்று நாம் புரிந்து கொள்ளணும். சசிகலா அவர்கள் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ராஜினாமா 1 வாரம் முன்னாடி அவர் நான் தர்மயுத்தம் பண்ணுறேன், ஆனால் முதலமைச்சராகவே தர்மயுத்தம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா 1 வாரத்தில் சசிகலா உள்ளே போயிருக்கோம். அன்னைக்கும் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்திருப்பார், எல்லாரும் அவர் பின்னாடி போயிருப்பாங்க. ராஜினாமா பண்ணிட்டு போய் ஒரு தர்மயுத்தம் பண்ணதுனால தான் பழனிசாமின்ற ஒரு ஆள் முதலமைச்சராகவே வந்தார். வந்த பிறகு பழனிசாமி என்ன பண்ணார், கட்சியே இன்றைக்கி கண்ட்ரோலில் எடுத்துட்டார். இவர் ஜென்ம எதிரியான திமுக வீட்டு வாசலில் போய் நிற்கிறாரு அப்படின்ட்டு அதை தான் த ரைஸ் ஆஃப் இபிஎஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஓபிஎஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபால்னே முடிவு பண்ணிட்டார், முடிஞ்சிச்சு கதை. என்றைக்கு திமுகவுக்கு ஒருத்தர் போனாரோ அதோட ஓபிஎஸோட கதை முடிந்து விட்டது என்று சொல்கிறார். இன்றைக்கி காலையில் ஒரு மூத்த அதிமுக தலைவரிடம் பேசி கொண்டிருந்தேன். ஏன் திரு பன்னீர்செல்வம் ஆளுமை இல்லாத தலைவர் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். பன்னீர்செல்வத்தை போகணுன்ட்டு முடிவு பண்ணாங்க, பன்னீர்செல்வம் வேண்டான்ட்டு முடிவு பண்ணிட்டு நம்மளே சிஎம்மா இல்லான்ட்டு ராஜமாதா முடிவெடுத்து இரவு 11 மணிக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வைத்தார்கள். ஏங்க பன்னீர்செல்வத்தை இந்த மாதிரி விரட்டி விடுறீங்க என்று கேட்டால் ஒருவர் பார்த்து கொண்டனர், சிரித்து கொண்டனர் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க அதுக்குள்ளே ஜெயலலிதா மாதிரியே ஜாக்கெட்டு எல்லாம் தள்ளி ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிவிட்டு சரி சிஎம் ஆகிட வேண்டியதான் சும்மா அங்கங்கன்னு சொல்லிட்டு என்று அவர்கள் முடிவெடுத்த அந்த சமயத்தில் தான் பன்னீர்செல்வம் தர்மயுத்தத்தை தொடங்குகிறார். அந்த சமயத்தில் இவங்க சசிகலா ராஜினாமா கடிதத்தெல்லாம் வாங்கிட்டு ராஜினாமா கடிதத்தை இவர்கிட்டே கொடுத்து போய் கவர்னர் ஆஃபீஸில் கொடுத்து விட்டு சென்னை பல்கலைக்கழக 100ஆண்டு விழா மண்டபத்தில் சசிகலாவுக்கு பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்போது இந்த அதிமுகவில் மூத்த தலைவர்கள் எல்லாம் போய் இந்த விழா ஏற்பாடுகள் எல்லாம் கவனிங்கன்னு சொல்கிறார். அவங்க கூட போய் பன்னீர்செல்வமும் இந்த விழா ஏற்பாடுகளை செஞ்சுனுக்கிறார். பாக்கெட்டில் இந்த ரெசிக்னேஷன் லெட்டர் இருக்குது. ஒரு மூத்த தலைவர் என்னிடம் சொன்னார், நான் சொன்னேன் சார் அன்னைக்கு கொடுக்காதீங்கண்ணே, நீங்கள் தானே சிஎம்மு, கொடுக்காதீங்க பார்த்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா எல்லாருக்கும் ஒரு ஜெயலலிதா இல்லை அப்புறம் இதுக்கு இந்த ஃபேமிலி பார்த்து பயந்துக்கிட்டு இருக்குண்ணா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கொடுக்காதண்ணே பார்த்துக்கலானேன்னு சொன்ன உடனே இல்லை இருக்கட்டும்னு சொல்லிட்டு போய் கவர்னர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு தான் குருமூர்த்தியை பார்க்குறாரு. குருமூர்த்தி நம்ம ஒரு மாஸ்டர் பிளான் போடுவோம் என்று சொல்லி தர்மத்தை நீ போய் உட்காரியா என்று சொல்லி உண்மையிலேயே அன்னைக்கு தமிழகத்தின் பெரும் ஆதரவு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பக்கம் இருந்தது. ஆனால் ஆட்சியும் அதிகாரமும் பழனிசாமியிடம் இருந்தது. அந்த ஆட்சி அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பழனிசாமி தெரிந்து செயல்படுத்தியதால் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளராகவும் இவ்வளோ பெரிய தலைவராகவும் வளர்ந்து நிற்கிறார். 3 வாட்டி சிஎம்மாக இருந்தேன்னு சொல்லிக்கிறவருக்கு அந்த அதோட அதிகாரம் என்னன்றது கூட தெரியலல்ல. ஜெயலலிதா நீ இல்லை, ரைட்டா, நீ தான் சிஎம் சொன்னால் டிஜிபியும் கமிஷனரும் கேட்கணுமா கேட்க மாட்டாங்களாப்பா? கேட்பாங்க. கூப்பிட்டு ரைட்டிங்கில் ஆர்டர் போயஸ் கார்டனில் லாக் பண்ணு, அந்த தெரு முன்னாடி போடு, 50 போலீஸை போடு, அந்த உள்ள எந்த காரும் போகக்கூடாது. பன்னீர்செல்வம் சொல்லியிருந்தா பாதி பேர் இங்கிட்ட இருப்பான், பாதி பேர் அங்கிட்டு இருப்பான், அது வேறு, ரைட்டா? நீ ஒரு 4 நாள் இழுத்தடிச்சிருந்தேன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துருக்குமா? அதை செய்யணும்ல. இந்த பக்கம் வாங்க, பழனிசாமிக்கு வாங்க. கூவத்தூரில் காலை தேடி சென்று காலில் விழுந்து வணங்கி முதல்வர் பதவியை ஏற்றுக்கொள்கிறார். நான் போயிடுவேன் ஜெயிலுக்கு, தினகரன் சொல்கிறபடி கேட்டுக்கிட்டு ஆட்சியை நடத்துங்க அப்படின்னு சின்னம்மா சொல்கிறாங்க.
அதன்படி வாரம் இவர்கள் அத்தனை பேரும் சொல்கிறார்கள். தங்கமணி, வேலுமணி, சிவிஎஸ் போனாரா இல்லைன்னு தெரில, யார் யார் அமைச்சராக இருந்தாங்களோ, சிவிஎஸ் அப்போ அமைச்சராக இருந்தாரான்னு தெரில எனக்கு. போகிறாங்க எல்லாம். போய் டிடிவி தினகரன்ட்ட போன உடனே இது மாதிரி அவர் ஒரு சோஃபாவில் உட்காந்துருப்பார். இவங்கெல்லாம் வரிசையாக அப்படி உட்காரணும். இந்த டெண்டர் என்னாச்சு, அந்த டெண்டர் என்னாச்சு, இதை இவனுக்கு கொடுங்க, அதை அவனுக்கு கொடுங்க, இப்படி பண்ணுங்க என்றெல்லாம் உத்தரவு பிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்குள் இவர்களாக கூடி பேசி கொண்டிருக்கிறார்கள். சொல்கிறாங்க அவங்கெல்லாம், அண்ணே எதுக்கு நான் இந்த குடும்பத்துக்கிட்ட போய்ட்டு இன்னும் நம்ம போட்டு சேவை செஞ்சுட்டு இருக்கோன்னா, அம்மா இல்லை, சரி என்னையா பண்ண சொல்கிறேன், அவங்களே தூக்கம்ண்ணே என்று சொல்கிறாங்க. இதுக்கு ரெடியாக இருக்கணும்ல நீ ஒரு லீட்ரு. பின்னாடி சண்டை செய்யறதுக்கு 10 பேர் வர்றேன்றான், சரி சண்டை செய்யலாமா அவங்கள நம்பி அப்படின்றதுக்கு அந்த 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 முடிவு இருக்குல்ல, அது குரூஷியல். ஓகேவா? எதுக்கு வேணாம், அவங்க சொல்கிறபடி கேட்டுக்கிட்டு நம்ம இந்த 4 வருஷம் முதலமைச்சராக ஓட்டிட்டு போகலான்ட்டும் முடிவு எடுக்கலாம். அப்படி இல்லாமல் சரி சண்டை செஞ்சு தான் பார்ப்போம், ஒத்தா தோக்குறது, சண்டை செஞ்சு பார்ப்போம், இந்த முடிவையும் எடுக்கலாம். பன்னீர்செல்வம் எந்த முடிவு எடுத்திருப்பார்? உங்ககிட்ட கொடுக்குறாங்க ராஜினாமா லெட்டரை, அதையும் போய் கொடுத்துக்கிட்டு அம்மா ஆன்மாவிடம் பேசி கொண்டிருக்கிறேன்னு உட்காந்த. பழனிசாமிகிட்ட சொல்கிறாங்க சிவி சண்முகலாண்ணே நீக்கலாண்ணே. என்ன பண்ணாங்க? நீக்கிட்டாங்க. என்ன பண்ண முடிஞ்சுது? எங்கள் ஸ்லீப்பர் செல் இருக்காங்க. அந்த 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 பழனிசாமியோட இதுதான் ஒரு மனுஷனை லீடர் ஆக்குது. ஓகேவா? 18 எம்எல்ஏக்கள் டிடிவி ஆதரவு எம்எல்ஏக்கள் 18 பேர். என்ன ஒரு பேச்சுக்கு சொன்னால் இவன் பாட்டு எழுந்திரிச்சு ஃப்ளோவில் கெட்ட வார்த்தையோட பேசிட்டு திட்டிட்டு போயிட்டாங்க வெளியில். கட்சியை விட்டு நீக்கிறேன்ட்டாங்க, ஆட்சியை கவுத்துற வேண்டிதான் என்று முடிவெடுத்து 18 பேரை போய் ஆளுநர்கிட்ட மனு கொடுக்குறான்னு சொல்லிட்டு கொடுக்க சொன்ன போது, அந்த 18 பேரை தகுதி நீக்கம் செய்தால் ஆட்சி கவிழ்ந்து விடும். மெஜாரிட்டி இல்லை. சிக்கல் எப்படி வேணாலும் போகும். ஏன்னா திமுக 96 எம்எல்ஏ வச்சுருக்கான், 90 எம்எல்ஏ வேணுமோ, 89 என்று நினைக்கிறேன். 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் 2019 மக்களவைத் தேர்தலோடு சேர்த்து வருகிறது. மக்களவைத் தேர்தலில் நீங்கள் எம்பி சீட்டு ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, இதில் நீங்கள் தோற்றிங்கன்னா கவர்மெண்ட்டு காலி. பெரிய ரிஸ்க்கு, அதை எடுக்கணும். ஒரு லீடரோட முக்கியமான குவாலிட்டி ரிஸ்க் டேக்கிங். ஜெயலலிதா 2016 234 தொகுதியிலையும் ரெட்டையில் நிற்க வச்சாங்களா, கூட்டணியே இல்லாமல். தட் இஸ் அ ரிஸ்க் டேக்கிங். பழனிசாமி செஞ்சது ரிஸ்க் டேக்கிங். 2019 எல்லாரும் எம்பி தேர்தலுக்காக வேலை செஞ்சிட்ருக்காங்க. பழனிசாமி அந்த 22 தொகுதி, மொத்தம் 22 தொகுதி இடைத்தேர்தலுக்கு மட்டும் வேலை செஞ்சார். போய் அதிமுக எப்படி பிரச்சாரம் பண்ணாங்க தெரியுமா? இடைத்தேர்தல் நடக்கிறதுல எம்பிக்கு சூரியனுக்கு போட்டுருங்க, இதுக்கு மட்டும் ரெட்டரைக்கு போடுங்க. ஜெயிச்சு 22ல் 13 இதுலையோ ஜெயிச்சார், 10-12 மெஜாரிட்டி வந்துருச்சு. ஓட்டுனாரா? இவர் போய் தர்ம யுத்தம் பண்ணார். ஆண்மை இருக்கான்னு கேட்டேன்னு சொல்லிட்டு குருமூர்த்தி சொன்னார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இன்றைக்கி போய் எதிரிகிட்ட சரணடைஞ்சிட்டாரா? இவரோட எண்ணமும் பழுது, செயல்பாடுகளும் பழுது. விவரம் இல்லை சார். துட்டு வாங்கிறது மட்டும் விவரம் இருக்கா? விவரம் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ சொல்கிறேன் எப்படி விவரமான ஆளுன்றதுக்கு சொல்கிறேன். அதிமுக தோற்க வேண்டும் என்று திமுகவுக்கு 500 கோடி பணம் கொடுத்தார் தெரியுமா ஓபிஎஸ்? இது விவரம் இல்லாத ஒரு செய்கிற வேலையா? இன்றைக்கி அந்த மூத்த அதிமுக தலைவர் தான் சொன்னார் இன்றைக்கி காலையில் 500 கோடி கொடுத்தார் தெரியுமா? பணத்துக்கு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நான் பல முறை சொல்லியிருக்கேன். மாப்பிள்ளை சார் தான், திராவிட மாப்பிள்ளை சார் தான் வாங்கி எல்லா இடத்துலையும் போய் பணத்தை சேகரிச்சாருன்னு சொன்னேன். அப்போது இவர் கொடுத்தாரு. சரி, இவர் ஏன் கொடுக்கணும் சொல்லுங்கள்? அதான் அவருக்கு கிடைச்ச பலன் என்னன்னு தெரியலையே நம்மளுக்கு. கட்சியை கைப்பற்று பிடிச்சிட்டா பாருங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்துடுங்க, கட்சியை கைப்பற்றி ஏன்ட்ட கொடுத்துருங்க. அதை தொடர்ந்து தான் போய் அந்த ஏடிஎம்கே ஆஃபீஸ்லாம் அடிச்சு உடைச்சது. காவல்துறை துணை நின்றதா? கோர்ட்டு மேட்டரை விட்டுருங்க, ரவுடிங்களை கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸை அடிச்சு உடைக்கிறாரு. ஆதி ராஜாராம் முதல் நாளே விஷமிகள் வந்து இங்கே தாக்குதல் நடத்துவதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்குன்னு ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் ரைட்டிங்கில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா? அப்போ போலீஸ் என்ன பண்ணணும்? இன்னொன்று, பாதுகாப்பு கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் பாதுகாப்பு கொடுக்கறது இன்டெலிஜென்ஸோட வேலை இல்லையா? எழுத்துப்பூர்வமாக ஒருத்தர் கொடுக்குறாங்க, சார் 2 சைடு ரோடை க்ளோஸ் பண்ணுன்னு கொடுக்குறாங்க, பாதுகாப்பு. அதெல்லாம் மீறி கூட்டம் உள்ளே போச்சா? இதான் டீலு. பணத்தை நீ வச்சுக்க, கட்சியை நான் வச்சுக்கிறேன். பட் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சே சார். அதுக்கு நீங்கள் லீடர் மெட்டீரியலாக இருக்கணுமா? இன்னைக்கு போயிட்டு நைனாருக்கு நான் பாருங்க குறுஞ்செய்தி அனுப்புன்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருக்காரு. அதில் இது வரேன். அதுக்கு இப்போ இவரோட ஐடியா தெரியுதா? ஸோ இவர்களுக்கு ஓபிஎஸ் மாதிரியான ஒரு டம்மி தலைவராக இருந்தாங்கன்னா அதிமுக இவங்க கட்சி இல்லையா? இதனால் தான் இவரோட எண்ணம் பழுதுன்னு சொன்னேன்ல. அந்த கட்சி தான் ஒரு டீ கடைக்காரனாக இருந்தாலும் இன்னைக்கு இப்போ ஒரு 10,000 கோடிக்கு அதிபதியாக அந்த கட்சி தான் ஆக்கியது. அந்த கட்சி அழிய வேண்டும் என்று தானே ஜென்ம எதிரியோடு கைகோர்த்து வேலை செய்தார். இதுதான் அரசியல். செய்தாரா? ஆனால் இப்போ சொல்கிறாரு சார் ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு அதிமுக வந்து அழிவு பாதைக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நேரம் அதுனா அழிவு பாதை போய் முடிஞ்சிருக்கு நேரம் அதிமுக. ஆமாம். இன்னைக்கு பழனிசாமி மீது இன்னும் நீங்கள் 100 விமர்சனத்தை சொல்லலாம்.
கட்சியை ஒன்றாக வச்சுருக்காரா? அதிமுக கட்சிக்காரன்னு பெருமை பேசும் அளவுக்கு வைத்திருக்கிறாரா? என்றாவது திமுகவோட சமரசம் செய்திருக்கிறாரா? நீங்கள் நல்லா அந்த பழைய ஈவெண்ட்டெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ரவீந்திரநாத் போய் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்திப்பார். முதலமைச்சர் நல்லாட்சி நடத்துவதாக சொல்லுவார். ரவீந்திரநாத் மீது சென்னை மாநகர காவல்துறை பதிவு செய்த ஒரு வழக்கில் கல்லல் சரவணன் என்ற ஒருவர் சில கோடி ரூபாய்களை லைக்கா நிறுவனத்திடமிருந்து ஏமாற்றி விட்டார் என்று சென்னை மாநகர காவல்துறையில் ஒரு வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கை விசாரிக்கும் போது அதில் பெரும்பாலான பணம் ரவீந்திரநாத்துக்கு பேங்க் அக்கௌண்ட்லேயே போயிருக்கு. மிளகு வியாபாரம் செய்தேன் என்று 7.5 கோடி ரூபாயை வாங்கியிருக்கிறார் ரவீந்திரநாத் என்பது விசாரணையில் தெரிய வருகிறது. அமலாக்கத்துறை உள்ளே வந்துச்சு. உள்ளே வந்தோடனே பையனை தூக்கிடுவாங்கன்னு தெரிஞ்சு போய் அப்போ தான் மாப்பிள்ளை சாரை ஐபிஎல் மேட்ச்சில் பார்த்தார். ஒரு நாள் ஞாபகம் இருக்கா? அப்போது பார்த்தார். இப்போதும் என்ன திட்டம் என்றால், இப்போது எதற்காக திமுக இவரை வரவழைத்து பார்த்தது என்ற நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதிமுகவை சாதி கட்சியாக முத்திரை குத்த வேண்டும் என்ற முடிவுக்கு திமுக வந்துவிட்டது. இப்போ திமுகவோட 26 பிளான் என்னன்றதை சொல்கிறேன். போட்டி என்பது திமுக மற்றும் தாவேக்கு இடையிலே. அதிமுக ஒரு பொருட்டே அல்ல. அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளே சேர்த்து, சின்னவரையோ பெரியவரையோ உள்ளே சேர்த்து திருமாவளவனை வெளியே அனுப்புவது. ஏன் திருமாவளவனை வெளியே அனுப்புவது என்றால், சரி இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளோ கேட்பாங்க? திமுக கூட்டணியில் ஒரு 30 கேட்பாங்களா? 30 கேட்பாங்க. 20வது கொடுக்கணும் இல்லையா? கொடுக்குறாங்க, இடம் இல்லை. அப்போ எந்த கட்சியை வெளில அனுப்பணும்? போனாலே விசிகா முறுக்கிப்பாங்கல்ல. பாமக விசிக்கு போக 20 சீட்டுமா? விசிகாக்கு 6 தானே கொடுத்துருக்காங்க. இல்ல சார், பொதுவாகவே விசிகா வந்து பாமக இருக்கிற கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. விசிக்கு போகும். சரி, இப்போ 20 சீட்டு கொடுக்கணும்னா எந்த கட்சி வெளியில் போனோம்? விசிகா, காங்கிரஸ். ஓகேவா? காங்கிரஸ் கிட்ட நீயா வெளில போனலாம் சொல்கிறது இல்லை. பாமக வருது, அவங்களுக்கு நிறைய சீட்டு கொடுக்கணும், பார்த்துக்குங்க என்று சொல்லி காங்கிரஸை வெளில தள்ளினா காங்கிரஸ் எங்கே போகும்? தாவேக்க. பாமக வந்துச்சுனாலே அந்த இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொன்னது யார்? விசிகா. அவர்களும் வெளியே போவார்கள். என்ன காரணம் என்றால், நானும் சில சர்வேகளை பார்த்தேன். திமுகவும் தொடர்ந்து சர்வேகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். திரு விஜய் அவர்கள் வட தமிழகத்தில் தலித்துகள் மற்றும் சிறுபான்மையினரின் ஓட்டுகளை அதிக அளவு விஜய் எடுக்கிறார் என்ற தகவலை பல்வேறு சர்வே முடிவுகள் பதிவு செய்கின்றன. அப்போது சிறுபான்மையினர் மற்றும் தலித் ஓட்டுகளை திமுகவுக்கு பெற்றுத்தரும் கட்சிகள் எது? காங்கிரஸ், விசிகா. அப்போ எப்படி இருந்தாலும் விஜய் பாதி எடுத்துன்னு போகிறாரு. இப்போ இவங்க எதுக்கு? இன்னொன்று, தேமுதிகவுக்கு செல்வாக்காக இருக்கக்கூடிய தொகுதிகள் எது என்று பார்த்தீர்கள் என்றால் வட தமிழகத்தில் இல்லையா? விருதாச்சலம் அந்த பக்கம்தான் இருக்குது. இதை பேலன்ஸ் பண்ணுறது அவங்கள தூக்கி உள்ளே போட்டுக்கிறது. திரும்ப தான் சொல்லியிருக்காரு, ஓபிஎஸும் டிஎம்டிகேவும் வந்தால் நல்லது, எங்களுக்கு கூட்டணி பலம் சேர்க்கும்னு திரும்ப சொல்லியிருக்காரு. அது அடுத்தடுத்து நடக்கும் பாருங்க. எப்படிம்மா கூட்டணிக்கு பலம் சேர்க்கும்? உங்களுக்கு பலம் சேர்க்குமா? ஏற்கனவே இடம் இல்லாமல் தானே 6 கொடுத்தாங்க. இப்போ இன்னும் 2 கட்சி புதுசாக வந்தால் எவ்வளோ கொடுப்பாங்க உங்களுக்கு? இதில் வேறு சுமூகமாக நாங்கள் தொகுதி பங்கீடு பண்ணுவோம் அப்படின்னு 3 கொடுப்பாங்க. வாங்கிக்கிறியா? 2 தருவாங்க. கலைஞர் இப்படி தான் பண்ணுவார். இதயத்தில் இடமளித்திருக்கிறேன் தம்பி திருமாவுக்குன்னு சொல்லிட்டு கம்மியாக கொடுப்பார் சீட்டு. இப்போ பிளான் புரியுதா? இப்போது தாவேக்க கூட்டணி பலமான கூட்டணி ஆகிவிடுகிறதா? தாவேக்க, காங்கிரஸ், விசிக, அது ஒரு வலுவான கூட்டணியா? இங்கே தான் வதவதன்னு இருக்காங்களே திமுகவில். அதிமுக சைடு என்னப்போ? பிஜேபி, அதிமுக, அவ்வளோதான். அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் அதை விட்டு விடுகிறீர்கள். அடிக்கடி வாசன் தரப்பிலிருந்து வருத்தப்பட்டார்கள். சேர்த்துங்கம்மா, சொல்லுங்கம்மா அந்த பேரை. வரமாட்டேங்குது. தமாக. இப்போ அது ஒரு பலவீனமான கூட்டணி ஆகிடுதா? இதுதான் இப்போதைக்கு பிளான். சரி, இப்போ இது ஜெயிச்சிருமா இந்த டீமை? சொல்லுப்பா. அவன் தான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு. விஜய், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் ஒரு புறம். திமுக, பாமக, தேமுதிக, கம்யூனிஸ்டுகள் 2 பேர், 2 கம்யூனிஸ்டுகள், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்கு மக்கள் நீதி மையம் இந்த பக்கம். அந்த பக்கம் அதிமுக, பாஜக, தமாக. தாவேக்கா சைடு பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, ஃபுல்லாகவே வந்துட்டு சிறுபான்மையினர் ஓட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு போயிடுது சார். அப்போ இது மிச்சம் ஒரு சில ஓட்டுகள் வந்துட்டு திமுகவுக்கு போகும், இன்னும் ஒரு சில ஓட்டு வந்துட்டு அதிமுகவுக்கு போகும். அப்படி போகிறப்ப ஒரு இவங்ககிட்ட இருக்க பணம் எல்லாத்தையும் வச்சு பயன்படுத்தினாலும் ஓட்டுகள் சிதறி கடைசியில் திமுக வெல்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது சார் நான் பார்க்குறது. ஓட்டுகள் சிதறும், யாரோ ஒருத்தவங்க பலமாக நிற்கிற மாதிரியான வாய்ப்புகளே இல்லை சார். ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டுகள் தான் வந்து என் பிளாக்காக விழும். அவங்க நம்பர் 12 ஆரம்பிப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ அவங்க பலத்தை தானே இன்னொருத்தர்கிட்ட தள்ளி விடுறாங்க. சரி, யாருக்கு அப்போ வெற்றி வாய்ப்பு? யாருக்குமே இல்லாத மாதிரி தோணுதே சார். தொங்கு சட்டசபை இது எல்லாமே பேப்பரில் போடுற கணக்கு, ரைட்டுங்களா? இது ஆன் தியரி, ஆன் பேப்பர் இதுதான் திமுக போட்டிருக்கக்கூடிய கணக்கு. இட் இஸ் ஆக்சுவலி எ வெரி குட் பிளான்.
அந்த தியரியில் ஆன் பேப்பர் நம்ம கணக்கு போட்டோம்னா நிதிஷ் சொல்கிறது தான் நடக்கும். திமுக எளிதாக வெற்றி பெறும். எப்படி சார் அவங்களோட பலத்தெல்லாம் இந்த பக்கம் தள்ளி விட்டுறாங்க, எப்படி ஜெயிக்கும்னு சொல்றீங்க? சிறுபான்மையினர் ஓட்டு தான் போகும். திமுகவுக்குன்னு இருக்கக்கூடிய ஓட்டு இருக்குல்ல, அது கூட இந்த கூட்டணி கட்சிகளோட ஓட்டை சேருங்க. அப்போ நம்பர் 1 திமுக வரும், நம்பர் 2 தாவேக்காவா? அதுதான் இன்னைக்கு பேப்பரில் இவங்க போடுற இவங்களோட ஸ்ட்ராட்டஜி. அதுதான் இதுதான் இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஐடியா. விசிகாவையும் சரி காங்கிரஸையும் சரி இவங்களா வெளில போகணும்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க கூப்பிட்டு அண்ணன் இந்த மாதிரி ஒரு 3 சீட்டு வாங்கிக்கிங்கன்னு சொன்னால் அவராக போயிடுவார். காங்கிரஸ் கிட்ட அப்போ எத்தனை பேர் இருக்கீங்க, தலையை என்ன 8 பேர், 8 கூட 1 செத்தரேன் 9 வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்களும் போயிடுவாங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வச்சுட்டு பண்ணிடலான்ட்டு பண்ணுறாங்க. ஆன் பேப்பர் திஸ் தியரி வில் ஒர்க் ஃபென்டாஸ்டிக்லி. ஓகேவா? ஆனால் 6 கோடி வாக்காளர்களை நீங்கள் அத்தனை முட்டாள்கள் என்று கருதி திமுக வேலை செய்தால் அது தமிழகத்தில் நடக்காது என்று நான் நம்புகிறேன். நான் சொல்கிறது லாஜிக்குக்கு முரணாக இருக்கலாம், இந்த கணக்குகளுக்கு முரணாக இருக்கலாம். ஓகேவா? தமிழக மக்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவ்வளவு முட்டாள்கள் அல்ல, சரியான முடிவை எடுப்பார்கள். நீங்கள் எப்படி வேணாலும் டிசைனாக கூட்டணியை அமைச்சுங்க, என்ன அல்காரிதம் வச்சு என்ன பிளான் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் தமிழக மக்கள் சரியான முடிவை எடுப்பார்கள். இது இன்னைக்கு தேதிக்கு பேப்பரில் திமுக போட்டு வச்சுருக்கக்கூடிய பிளான். அதோட நீட்சியாக தான் பன்னீர்செல்வத்தையும் இந்த அணியில் வைக்க போகிறாங்க. அதான் வச்சுட்டு பாருங்கள், முக்குளத்தூர் சமூகத்தை இவர்கள் எப்படி அவமானப்படுத்தி விட்டார்கள், முக்குளத்தூரின் சின்னமான ஐயா பன்னீர் அவர்களை இப்படி அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லுவது. நேற்று உங்கள் மாலதி சொன்னாங்க எஸ்எம்எஸ்ஸை எடுத்து காமிச்சாருன்னு. அந்த ஆளோட ஆளுமை தெரியுது அவனுக்கு. ஒருத்தர் வீட்டுக்கு போகிறான், நம்மளோட வருகை அவங்களுக்கு பிடிக்கலன்னா இண்டிகேஷனை தெரியும் நமக்கு இல்லையா, சரி நம்ம விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சட்டு போட்டு நம்ம கிளம்பிடுவோம். உன்னதான் அவங்க பிடிக்கல வராதங்க கிட்டன்னு சொல்கிறாங்களே, எஸ்எம்எஸ் எடுத்து காட்டுற. அதுலேயும் அந்த எஸ்எம்எஸ்ஸை பார்த்தா ஹானரபிள் கோஆர்டினேட்டர் ஆஃப் பிஜேபி, சீஃப் கோஆர்டினேட்டர் ஆஃப் ஏடிஎம்கே வாண்ட்ஸ் டு ஸ்பீக் டு யூ அப்படின்ட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க. யார் மெசேஜ் அனுப்புறதுன்னா பன்னீர். இவரே ஹானரபிள் ஏடிஎம்கே கோஆர்டினேட்டர்னு. ஃபஸ்ட்டு ஒருங்கிணைப்பாளன்ற பதவி இருக்கப்பா அதிமுகவில். அவர் அதை பார்த்துட்டு பழைய மெசேஜ் போல இருக்குன்னு நினச்சிட்டாரு போல, ஸ்பேம் மெசேஜ் நினச்சிருப்பாரு. பிளாக் பண்ணணும் இவங்களெல்லாம், கண்ட மெசேஜ் பாரு, இந்த இது பதவி ஒழிச்சிட்டாங்க. மெசேஜ்லாம் அனுப்பிச்சிருப்பார். நான் பன்னீர் சொல்கிறது மறுக்கலை. அவர் என்கிட்ட சொல்லியிருந்தா நமக்கே புரியுது. என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பிரதமரோட அப்பாயின்மெண்ட்டை வாங்கி தருவேன்னா நீ இன்னும் அண்ணாமலை பிடிச்சி தூங்கிட்டு இருக்கிறேன். நான் தலைவராக அண்ணாமலை தலைவரான்றதான் மீனிங் அதுக்கு. ஓகே. ஆனால் நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு அனுப்பின மெசேஜை காட்டினார்ல சார். அதான்ப்பா, அதெல்லாம் மெசேஜெலாம் போயிருக்கோம். அவர் எனக்கு வரலன்னு சொல்கிறாருன்னா புரிஞ்சுக்கணும். யோ நீ வேணாயா அப்படின்ட்டு. நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னேன்ல, திமுகவோட சேர்ந்துக்கிட்டு எடப்பாடியையும் பிஜேபியையும் காலி பண்ணுன்றதான் பன்னீரோட பிளான்னு சொல்கிறேன்ல. இந்தியாவையே மேய்க்கிற இந்த பிஜேபிக்கு பன்னீரோட இந்த பிளான் தெரியாதா? திமுகவோட என்ன உறவு வச்சுட்ருக்கீங்கன்னு தெரியாதா? அங்கே கடைசி நிமிடம் வரை அதிமுக பிஜேபி கூட்டணி எடுபடாமல் போவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை திமுக பன்னீர்செல்வத்தை வைத்து செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கிறது என்பது பிஜேபிக்கு தெரியாதா? இப்போ ஓபிஎஸ் என்டிஏல இருந்துட்டே இருந்தாலும் தேர்தல் நெருக்கத்தில் வெளியே உடச்சிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன வேணாலும் பண்ணுவார். ஏமா ஏடிஎம்கே கூட்டணியில் நின்று ரெட்டர சின்னத்தில் போட்டிக்கிட்டு எதிரி ஜெயிக்கிறதுக்கு 500 கோடி கொடுத்தாலும் இவர் இந்த பிளான் எல்லாம் பண்ணுவார்ன்றது தெரியாதா? கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போயிருந்தாங்கன்னா இந்த ஆள் காலையிலே உளுந்து கிடப்பாருன்றது பிஜேபிக்கு தெரியாதா? அந்த 5 நிமிஷம் கூட உனக்கு கொடுக்க முடியாது ஏன்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா ஏன் எடுக்கிறாங்க? வெறும் பழனிசாமியின் அழுத்தம் மட்டும் காரணமாக இருந்திருக்காதல்லவா? பழனிசாமி அழுத்தம் தான் கொடுப்பாரு. சார் பன்னீர் 1 கிலோமீட்டருக்கு நான் இருக்கிற 1 கிலோமீட்டருக்கு வரக்கூடாதுன்ட்டு அவர் சொல்லுவார். ஆனால் பிஜேபி அதை ஃபாலோ பண்ணணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. சரிங்க, உங்களுக்கு பிடிக்கலையா? திருச்சி ஏர்போர்ட் வேணாம், தூத்துக்குடியில் இந்த திருச்செந்தூர் ஏதோ ஒரு ராஜராஜ சோழன் கோயிலுக்கு போனார்ல, அந்த இடத்துல ஒரு இடத்துல பன்னீரை பார்த்துட்டு ஒரு வணக்கம் வச்சு ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துருக்க முடியும்ல. அங்கே பழனிசாமி வரல, அதை கூட ஏன் செய்யலை? பழனிசாமி இன்சிஸ்ட் பண்ணியிருப்பார். நான் இருக்கும்போது நான் பூங்கத்து கொடுக்கும்போது பக்கத்தில் இருந்தாலும் நிற்க வைக்காதீங்கன்னு சொல்லியிருப்பார். நான் அதை மறுக்கலை. ஓகே, வேறு இடத்துக்கு வாங்க. ஒரு நிமிஷம் ஆகுமா? அதை கூட பண்ணலன்னா நீ யார், என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்குன்றது தெரியும் உங்களுக்கு. திமுகவோடு எப்படி உறவாடி கொண்டிருக்கிறா என்பது தெரியும். லாஸ்ட் மினிட்ல இருந்தது காஸ்ட் சாயம் பூசுறதுக்கு தான் இந்த வேலையை செய்கிறார் திரு பன்னீர்செல்வம் என்பதும் தெரியும். இவர் நீங்கள் இந்த மறவர் சமூக மக்கள் இங்கிட்டு போனாங்கன்னா இப்போ நயினார் யார்? அவர் மறவர் தானே. ஸோ இதெல்லாம் பண்ணுறாங்க. இது என்னென்னா எனக்கு ஒரே ஒரு ஃபீலிங், ஆன் பேப்பர் இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்ப இதை ஏர்லியராக பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஃபீலிங் எனக்கு வருகிறது. இப்போதைக்கு பிஜேபி தனது கவனத்தை தமிழகத்தில் செலுத்தாது. என்னென்னா பீகார் தேர்தல் தான் அவர்களுக்கு முக்கியம். ஏன்னா அங்கே எப்படியாவது ஜெயிக்கணுன்றதுக்காக எவன்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான்னா அவன் பேரெல்லாம் லிஸ்ட்லேருந்து எடுன்ட்டாங்க. போ, நீ எனக்கு போட மாட்டல, உனக்கு ஓட்டே கிடையாது, போ, நீ இருந்தால் தானே போடுவ, நீ காங்கிரஸுக்கு போ
அப்படின்னு ஒரு 65 லட்சம் காலி பண்ணிருக்காங்க. அந்த பஞ்சாயத்து இருக்குது. தேர்தலில் வெற்றி பெறதுக்கு எந்த எல்லைக்கு போகிறாங்க பாருங்க. இந்த தெருவில் பூரா நமக்கு ஓட்டு விடாதுன்னு சொன்னால் அந்த தெருவுக்கே ஓட்டு இல்லை, அவ்வளோதான். அதனால் அதை முடித்து விட்டு இங்கே முழுமையாக கவனம் செலுத்துவார்கள் என்பது தான் தகவல். நான் உறுதியாக நம்புகிறேன் மாலதி, நிதிஷ். என்ன கணக்கு வேணாலும் போடுங்க, மக்கள் மனதில் இது ஒரு அயோக்கியத்தனமான அவலமான ஆட்சி என்பது ஆழமாக பதிந்திருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ கருப்பு சட்டைக்கு பதிலாக பச்சை சட்டை போட்டுக்கிட்டு வந்துட்டு நான் இல்லை அப்படின்னு மறு வச்சுக்கிட்டு போய் நின்னீங்கன்னா சரி இவன் வேற ஆளுப்பான்னு நினச்சிட்டு திருப்பி திமுக ஆட்சியில் அமர்த்துற அளவுக்கு தமிழக மக்கள் முட்டாள்கள். அதுதான் சார், என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு தோணுது. பாருங்க மாலதி, இந்த 4.5 வருஷத்தில் இந்த குடும்பம் சம்பாரித்தது வரலாற்றில் யாரும் நினைத்து பார்க்க முடியாத தொகை என்கிறார்கள். அவ்வளவு சம்பாத்தியம். டாஸ்மாக் மணலுன்னெலாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அவ்வளோ சம்பாத்தியம். மந்திரிங்க சம்பாரிச்சதெல்லாம் இல்லாமல் நான் சொல்கிறேன், அவ்வளோ கலெக்ஷனு. சபரீசை இந்த டீம் உதய் டீம் லேட்டாக தான் வந்துச்சு உள்ள. சபரீசனை வெளிநாட்டுக்கு போய் சுட்டு அப்படின்ட்டு அனுப்பிச்சோன்னா, குறிப்பாக செந்தில் பாலாஜி கைதான பிறகு தான் இவர் உதய் டீமே வசூலில் இறங்குது. இவனே 2000-3000 கோடி சம்பாரிச்சிட்டான்னு பார்த்துக்குங்க இப்போ தம்பி ரதீஷ். அப்படி இருக்கும்போது சபரீசன் ஆரம்பத்துலேருந்து கலெக்ஷனை பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த பணம் கையில் இருக்கிறதுனால இந்த கணக்கெல்லாம் போடுறாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து முன்னாடி தெரிஞ்சிருச்சுன்னா அது எதிரிக்கு வந்து ஒரு பலமாக தானே சார். ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி அவனுக்கு தெரிஞ்சுன்னா அதுக்கு எதிராக வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்களா சார்? தெரியணுன்றதுக்காக தானே இப்போ ஷோவில் போட்டு உடைச்சது. இப்போ எதுக்கு உள்ள நேரம் உட்காந்து கதை உங்கள் 2 பேரும் சொல்கிறேன் நினச்சிட்டு இருக்கீங்களா? தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இதை சொல்கிறது. தட் இஸ் டெமோக்ரஸி. எனக்கு ஜேர்னலிஸ்ட்டாக எனக்கு நியூஸ் கிடைக்குது, நான் போட்டு உடைப்பேன். இன்னொன்று ரொம்ப ரகசியமாக தான் வைக்க முடியாதுல்லப்பா. நான் தான் சொல்கிறேன் இல்லை, ரொம்ப சீக்கிரம் பண்ணுறாங்க இதை, தெரியுதா? இந்த தேமுதிக ஃபேக்ட்ரி இவங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, அதிமுக ராஜ்யசபா எம்பி வாங்கிக்கிட்டு தேர்தல் நெருக்கத்தில் நவம்பர், டிசம்பர் அல்லது ஜனவரி வாக்கில் தேமுதிக உடச்சி அங்கேருந்து தூக்கிட்டு வரணும்னு பார்த்தாங்க. அவர் உஷாரா எம்பி கிடையாது ஓடிப்போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டார். அதனால் இப்போவே முறுக்கிட்டு போய் நாங்கள் முதல்வரை நலம் விசாரித்தோம்லாம் சொல்கிறாங்க. பன்னீரும் அவசரப்பட்டு விட்டார். அவர் இதை வெயிட் பண்ணி செஞ்சிருக்கீங்க. அவருக்கு ரொம்ப அவமானமா ஆயிடுச்சு சார். மானம்லாம் பார்க்கறது கிடையாதுமா. நீங்க வேற அவரோட இமேஜ் போயிடுச்சு. ஏன்னா இந்த லெட்டர் வேற வெளியிட்டு இருக்காங்கல்ல, அதன் மூலமா ரொம்ப அம்பலப்பட்டுட்டாரு. ஸோ அவரோட இமேஜை கொஞ்சம் தூக்கி நிறுத்தணும்னா அவர் முதலமைச்சரை சந்திக்கணும். அப்படிலாம் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. இது மாதிரிலாம் பண்ணோன்னு பிஜேபி வந்து என்னங்க நீங்களே இப்படி செய்து விட்டீர்கள், தயவு செய்து வாருங்கள் என்று கெஞ்சுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். நவம்பர் வரைக்கும் போருங்க, டாமி அனுப்பி விடுவாங்க. டிடிவி தினகரனும் சொல்லியிருக்காரு சார், என்டிஏல ஓபிஎஸ் இருக்கிறத உறுதி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் தான் சொன்னேனே, பிஜேபி தெரிந்து தான் இவரை கிட்ட சேர்க்கக்கூடாதுன்னு போகிறதுனா போன்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சிருக்காங்க. டிடிவி தினகரன் நேச்சுரலி ஒரு சமூகம் சார்ந்த காரணம். மேபி இந்த ஒரு கான்ஸ்பிரசி சொன்னீங்கல்ல, அது தெரியாமல் இருந்திருக்கலாம் டிடிவிக்கு. டிடிவி ஷார்ப்பான பொலிட்டிஷியன்மா. இல்லை அப்படி சொல்லலை சார், இனிமே தானே சார் இதெல்லாம் எவால்வ் ஆகி மக்களை சென்று சேரும், அதை மீன் பண்ணேன். யூ ரைட். அதனால் இது டூ இயர்லி. இவங்க டிஎம்கே இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னால அது சீக்கிரமாக பண்ணிட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து நவம்பர், டிசம்பர் வாக்கில் செய்ய வேண்டிய வேலைகள். ஓகே, இதை நீங்கள் ஆகஸ்ட்லேயே நீங்கள் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிங்க. இந்த சொச்ச காலத்தில் இப்போ நீ சொன்னல எதிரி முகாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? பீகார் எலெக்ஷன் முடியட்டும், வேடிக்கை பார். ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு தொண்டர்களுக்கு சொல்லியிருக்காங்க, அதாவது திமுக அரசு பண்ணக்கூடிய அந்த அவலங்களை வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். மத்திய அரசு வந்து தமிழக அரசுக்கு எவ்வளோ விரோதமாக செயல்படுது அதை எடுத்து சொல்லுங்கள். அதேமாதிரி கூட்டணியை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த கட்சியில் தான் சார் அவர் சேர போகிறாரு? அதுதான்ப்பா, இன்றைக்கி இவ்வளோ நாள் பிஜேபிக்கு கிட்டத்தட்ட அடிமையாக இருந்து விட்டு கிட்டத்தட்ட 12 வருஷமாக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் மத்திய அரசோட அவலங்கள்லாம் உங்களுக்கு தெரியுதா? எப்படி எடுபடும் அவர் பேசுகிறது? ஸோ அவர் வந்து உங்கள் மாலதி சொல்கிற மாதிரி கொஞ்சம் காண்டாகி தான், என்ன ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு 2 நிமிஷம் நான் பார்க்கக்கூடாதான்னு காண்டில் தான் போயிருக்காரு. ஹி மேட் அ மிஸ்டேக். இன்றைக்கி இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா காலத்தில் எழுதியிருக்குல்ல, ரைஸ் ஆஃப் இபிஎஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஓபிஎஸ்ன்னு. அவ்வளோதான். இதில் கட்டுரையில், அருண்ராம் கட்டுரையில் முடிக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தாவேக்காக்கு போகிறதுக்கு ரெடி என்று இவர் சொன்னாலும் தாவேக்க தரப்பிலிருந்து அழைப்பு வரவில்லை இதுவரை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மீண்டும் இவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தாலும் வியப்படைவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் ஒரு பன்னீர்செல்வம் ஒரு காலி பாத்திரம் என்பது இப்போது நிரூபணமாகி விட்டதுன்னு இந்த கட்டுரை முடிஞ்சிருக்கு. அவர் காலி பாத்திரன்றதை அவரே நிரூபிச்சிட்டார். அவ்வளோதான். அவரோட நோக்கம்லாம் என்னன்னு கேட்டேன்னா, தமிழகத்தோட நலன்லாம் விட்டு வரதெல்லாம் ஒன்றும் இல்லை, சம்பாரித்து வச்ச பணத்தை காப்பாற்றணும். இந்த பாஷ்யத்தை மிரட்டி துட்டை திருப்பி வாங்கணும். பாஷ்யம் என்று சொன்னதும் ஒரு அப்டேட் நினைவுக்கு வருகிறது, சொல்லிவிடுகிறேன்.
நுங்கம்பாக்கம் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் கட்டிடம் 1100 கோடிக்கு விலைக்கு வாங்குவதாக இருந்தார்கள். அந்த இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது 2 பேர், ஒன்று சுனில் கேட்பாலியா, இன்னொன்று இந்தியா சிமெண்ட்ஸ் குழுமத்தின் ரூபா குருநாத் மெய்யப்பன் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த விஷயத்தை பேசிய பிறகு ரூபா அதிலிருந்து முதலீடு செய்வதிலிருந்து விலகிவிட்டார். இதையும் நான் நமது நிகழ்ச்சியில் பதிவு செய்திருந்தேன். ரூபாவின் இடத்தை அண்ணன் வேலு மற்றும் திரு சேகர்பாபு ஆகியோர் நிரப்ப இருக்கிறார்கள். சரி, இவங்க எப்படி நிரப்புவாங்க சொல்லுங்கள்? சேகர்பாபு கிட்ட இவங்ககிட்டையும் பேங்க்கில் 400-500 கோடி இருக்குமா? 600 கோடி இருக்குமா? இருக்காது. இன்னொன்று, ப்ராஜெக்ட் வயபிள் இல்லைன்னு தான் அந்த அம்மாவே வெளியே போகிறாங்க. பட் பாஷ்யம் வந்து அந்த இவ்வளோ ரூபா கொடுத்து ஆக்ஷனில் எடுத்துட்டு வாங்கலைன்னா பாஷ்யத்தோட நேமே அடி வாங்கிடும். எல்லா ப்ராஜெக்டும் கொலாப்ஸ் ஆகிடும். எப்படி வாங்குவாங்க இப்போ? சரி, எப்படி கொடுப்பாங்க இவங்க? பேங்க்கில் இருக்காது, கேஷாக இருக்குமா? சேகர்பாபுட்டே வேலுக்கிட்டேயா? அவ்வளோ காசுலாம் இருக்காது சார். நல்லா இருக்கும். இருக்கும். கேஷாக இருக்கும்ல? இருக்கும். அதை ஹவாலா மூலமாக வெளிநாட்டுக்கு அனுப்பி வெளிநாட்டிலிருந்து பிரமல் ஹவுசிங் என்ற நிறுவனம், அந்த பிரமல் ஹவுசிங் பாஷ்யம் வாங்கின எல்லா லோனும் பிரமல் ஹவுசிங். ஸோ பாஷ்யம் கேஷாக பிரமல் ஹவுசிங்க்கு கொடுத்துருவாரு. பிரமல் ஹவுசிங் அந்த பணத்தை லோனாக பாஷ்யத்துக்கு தருவாங்க. இப்படித்தான் எல்லா அரசியல்வாதிகளின் பணமும் பிரமல் ஹவுசிங் மூலமாக பாஷ்யத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறது. இவர் பணத்தை இவரே கொடுத்து அந்த பணத்தை கடன் வாங்கி இவரே திருப்பி கட்டி நிற்பார். நீங்கள் அமலாக்கத்துறை விரைவில் விசாரணையை தொடங்க இருக்கிறது. அப்போது பிரமல் ஹவுசிங்கிலிருந்து பாஷ்யம் வாங்கிய கடனை மட்டும் ஆராய்ந்தால் பாஷ்யத்தின் வண்டவாளங்கள் தண்டவாளத்தில் ஏறும். பட் பிரமல்ன்றது ரிலையன்ஸ் இல்லை சார், அவங்களுடைய நட்பு சக்தி அவங்கெல்லாம். இருக்கட்டும், இப்படி தானே நட்பு சக்தியாக கட்டிப்பிடித்து கொண்டிருந்தார் அனில் அம்பானி. லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களா இன்றைக்கி? அவ்வளோதான். சரி, முகேஷ் அம்பானியே இந்த மாதிரி இப்போ பாஷ்யன்னு ஒருத்தனை 2 சாத்தலான் இருக்கணும்னு, வேண்டாம் அவர் என் உறவினர் தொடாதீர்கள்னு முகேஷ் அம்பானி சொல்லுவாரா? எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்து கையில் கொடுத்துருவாரு. அவ்வளோதான். அவன் தாங்க பணம் கொடுத்தான், இந்தாங்க எடுத்துன்னு போங்கன்றான். இதான் அரசியல். நீ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அனில் அம்பானிக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுப்பாங்க இந்த கவர்மெண்ட்டுன்னு நினச்சிங்களா? அப்படித்தான். அது மட்டும் இல்லை சார், இப்போ நிறைய பில்டிங்ஸ் இருக்குல்ல, பிரமல் நினச்சா அந்த இதுலலாம் ப்ராஜெக்ட்லலாம் கை வைக்கலாம், அட்டாச் பண்ணிடலாம், ரெக்கவரி பண்ணிடலாம். நாங்கள் கடன் கொடுத்துருக்கோம், அது திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. கொலாட்ரல் கொடுத்து தானே வாங்குவீங்க. சரி, இன்றைக்கி நிறைய விஷயம் பார்த்துட்டோம். நாளையும் தொடர்ந்து நீதிமன்ற அப்டேட் நாளைக்கு எதுவும் இருக்கிறதா என்பதையும் சேர்த்து நாளை விவாதிக்கலாம். நன்றி.